காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான் தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் சுட்டு தள்ளு புதுசா இப்போ பிறந்தோம்னு எண்ணிக்கொள்ளாடாடு பயணம் எங்கே போனால் என்ன பாதை 100 ஆனால் என்ன தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் சும்மா நில்லடா ஊத காத்து வீச உடம்புக்குள்ள கூச குப்பை கூடம் பத்த வச்சு காயலாம் கை போறக்கும் நாளை விடியும் நல்ல வேளை பொங்கப்பாலு வெள்ளம் போல பாயலாம் அச்சு வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் தித்திக்கிற நாள்தான் காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான் தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ வெப்பத்திலே காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான் தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நானே பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனைத் தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே உள்ள மட்டும் தானே உசுரக்கூடத்தானே என் நண்பன் கேட்ட வாங்கிக்கென்ன சொல்லுவேன் என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு நட்பை கூட கத்தை போல எண்ணுவே சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் விட்டு தாளம் விட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நாம் தான் காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான் தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ வெப்பத்திலே தள்ளாடும் நேரத்திலே உல்லாச நெஞ்சத்திலே
बढ़ता है, दिल दिल से मिल जाता है, जादू है ऐसा फ्रेंडशिप का। मुस्तफा मुस्तफा डोंट वरी मुस्तफा, हम हैं तुम्हारे मुस्तफा। आंखों की राहों से दिल पे छा जाते हैं, अपने बन जाते हैं जो दिल है अनजाने। स्कूलों में यारी है, कॉलेज में यारी है, ये जिंदगी है यारी सुन ले दीवाने। मिलना मिलाना है, मस्ती लुटाना है, यारी के आगे क्या ये चांदी सोना है। खुशियों के सागर में यारी की कश्ती है, ना है किनारा यारा बढ़ते जाना है। मुस्तफा मुस्तफा डोंट वरी मुस्तफा, हम हैं तुम्हारे मुस्तफा। बाय डे बढ़ता है, दिल दिल से मिल जाता है, जादू है ऐसा फ्रेंडशिप का। मुस्तफा मुस्तफा डोंट वरी मुस्तफा, हम हैं तुम्हारे मुस्तफा। ये आसमां है क्या एक पंछी के आगे,
அடுத்ததாக பிரேமலதா. பிரேமலதா மேடைக்கு வரும். ரமேஷ் பாபு ஃபேமிலியோட வரணும். கைத்தட்டுங்களா? கையே தர மாட்டேங்கிறீங்க. மதன்ராஜ் வெங்கட் அவங்க முன்னாடி எல்லாம் முன்னாடி வந்துருக்கீங்க. இடத்தை கவர் பண்ண மாதிரி வாங்க. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். ஹார்மோனி 2019 மூன்றாவது அலுமினி மீட் விழாவில் வரவேற்புரை வழங்கிட வாய்ப்பளித்த விழா குழுவினருக்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். விரிந்திருக்கும் மொட்டுக்களாய் கல்லூரியில் கால் பதித்தோம். 1987 கனவுகளை எதிர்நோக்கி கல்லூரியில் அறிமுகமில்லா முகங்களுடன் பயணிக்க ஆரம்பித்தோம். நம் முகவரிகள் தேடிய 3 வருட பயணம் அது. பிறகு வாழ்க்கை பயணத்தில் கடந்து வந்தோம் பல மைல்களை. தேடல்கள் பல, வழிகாட்டிகள் பல, போட்டிகள் பல, தோல்விகளும் பல, வெற்றிகளும் பல. தேடல்களை தேடி திரிந்து வழிகாட்டிகளின் தோழமை கொண்டு போட்டி என்னும் போர்க்களம் கண்டு தடைகளை தாண்டி தனித்தனியே பயணித்துக் கொண்டிருக்கும் வேளையில் நமது கல்லூரி நட்புகளை ஒருங்கிணைக்க முயற்சி செய்த அனைவருக்கும் என் முதல்கண் வணக்கம். அறிமுகமில்லாத முகங்களோடு பயணித்தோம் 87. வயதின் காரணமாக மறந்து போன முகங்களை மறக்காது பத்திரப்படுத்திய நட்புகளை சந்திக்க வைத்தீர்கள் 2017. திசை வேறாய் பயணித்த நம்மை ஒருங்கிணைத்த அடிப்படை காரணமாயிருந்த நமது வாட்ஸ்அப் தளத்தை உருவாக்கிய நண்பர் ஹாஜா அவர்களுக்கு என் நேரத்தில் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது ஹார்மோனி விழாவிற்கு தலைமை ஏற்கும் அன்பிற்குரிய நண்பர் ஜெய்சங்கர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் தமிழ்நாடு ஜேர்னலிஸ்ட் தலைவரும் தேசிய ஜேர்னலிஸ்ட் செயற்குழு உறுப்பினருமாக திரு TSR சுபாஷ் அவர்களையும் மற்றும் மாநில அமைப்பு செயலாளர் திரு K ரமேஷ்குமார் அவர்களையும் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். 40 வயதை கடந்த நமக்கு கடமையும் பொறுப்புகள் காரணமாக மனசுமைகள் கூடி விடுகிறது. அதை சரியான முறையில் கையாள நமக்கு பயிற்சி அளிக்க கோயமுத்தூரில் இருந்து வந்திருக்கும் முனைவர் திரு சிவகுமார் அவர்களையும் மற்றும் திருமதி விஜயலட்சுமி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நடைபெற இருக்கும் வாழ்க்கையின் வெற்றிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது அறிவா அனுபவமா என்ற நகைச்சுவை பட்டிமன்றத்தில் சிறப்பு பேச்சாளர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நம்மையெல்லாம் மகிழ்விக்க கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இருக்கும் அத்தனை பங்கேற்பாளர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான 3வது அலுமினி மீட் ஹார்மோனி 2019 சிறப்பாக திட்டமிட்டு வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினர் ரமேஷ்குமார், வெங்கடகிருஷ்ணா, மகேஷ், சங்கர், பழனிவேல், பாலசுப்ரமணியன், தாயுமானவன், ஹாஜா ஷரீப், ராஜ்குமார், கவிதா, கமலக்கண்ணன், சிவானந்த விஜயலட்சுமி, பிரேமலதா, தன்ராஜ் ஆகிய அனைவருக்கும் பாராட்டுதல்களை தெரிவித்து வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதாவது இவர்கள் 2 பேரையும் நினைக்கும் போது ஒரு குரல்பார் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. இதனால் இவன் முடிப்பான் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று திருவள்ளுவர்.
கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு தனியார் பள்ளியில எனக்கு 2 மகன்கள், பெரிய பையன் யூஎஸ்ல இருக்காரு, எம்எஸ் படிச்சுட்டு, சின்ன பையன் எம்பிஏ படிச்சுட்டு இருக்காரு. எல்லாரையும் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்யூ. என் பெயர் ஜி கட்டகிருஷ்ணி. நான் சென்னையிலிருந்து வருகிறேன். 3 வருடமாக நடந்த நிகழ்ச்சியில் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை. என்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த வார்த்தைகளே இல்லை. அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். எனக்கு கணவர் பெயர் கணேஷ்குமார். இஸ் ஒர்க்கிங் அஸ் ஏ அக்கௌண்டன்ட். என்னோட பொண்ணு பேர் வந்து சாய் லட்சுமி. நான் இப்போ சென்னையில் ஒரு ஸ்கூலில் பிஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். யாருக்குமே கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டம் எங்களுக்கு அமைஞ்சதுன்னு சொன்னால், ஏன்னா எனக்கு வந்து என்னோட உணர்ச்சியை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு புரியல. வர முடியாத ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை வந்து நான் 2 வருடமாக முடியல. இந்த வந்து எப்படியும் வந்துடும் சொல்லி என்னோட குழந்தையா என்னுடைய கணவரமாக கம்பல் பண்ணி என்னை முடிப்பாங்க. அதனால என்ன நன்றியை இன்னும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொண்ணு எழுதிட்டாங்க, அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். I in the team of young neighbor students 8790 good sweet memories, happiness once again for all family members of team peoples 8790. Our truly hearty wishes from Ganesh Kumar family and other all my MPT students family. Thank you. நம்ம எப்படி இருந்தோம், ஜாலியாக இருந்தோம், எல்லாம் பேசி இருந்தோம். ஒரு 2 மினிட்ஸ் தான் வந்து பேசிக்கிறேன். நான் வந்து இன்சூரன்ஸ் கன்சல்டன்டாக லைஃப். ஆனால் பார்த்தீங்கன்னா கமலை மீட் பண்ணப்போ ரொம்ப பேசிட்டார். என்னெல்லாம் ஜென்ரலாக அலுமினி மீட் அப்படின்னாக்கா ஜாலியாக இருக்கும், படத்தை நினைச்சோம், ரொம்ப ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணோம், வெளியே போகணும் இல்லாமல் நம்மளோட அலுமினி நிறைய பேருக்கு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். நம்மளோட அலுமினி பார்த்தீங்கன்னா ஒன்லி என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுருக்காங்க. ஒரு லோகோ கிரியேட் பண்ணுறோம்னு சொன்னால் அதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க குரூப்பில் இருந்து அதுக்கு எலெக்ஷன் அதுக்கு யார் ஜெயிக்கிறது பாரு அதில் குவாலிட்டி எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி அவர் நம்ம இதில் ஒரு கலராக ஏதாவது ஒரு டெஸ்ட்டு உடம்பு சரியில்லைன்னா உடனே அவங்க பார்க்கறது, ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறது, பல விதத்தில் இவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ கமல்ஸ் டீச்சர்ஸில் வந்து சொன்னாங்க, நாங்கள் வந்து ஒரு முதியோர் இல்லம் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம் அப்படின்னு. நமக்கு ரொம்ப தேவையானது ஃபியூச்சரில். ஏன்னா அது மாதிரி ஃபியூச்சரில் என்னென்ன செய்யணும், நம்ம என்னென்ன ப்ராக்டிக்கலாக செய்யணும் அப்படின்னு கமல் அந்த டீம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாலியாக வந்து ப்ரோக்ராம் பண்ணுறோம். அவங்க வந்து இயற்கையாக ஏற்றி பண்ணி ஒரு ப்ரோக்ராமாக நடந்தது. இந்த அறிமுகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கான்ஃபரன்ஸ், நாங்கள் ரோட்டரி கான்ஃபரன்ஸ் தான் பண்ணுறோம். அதில் கூட பண்ண முடியாத பல வேலைகள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப எக்ஸலண்டாக மார்னிங் வந்து இது பண்ணி இவங்க வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் முதல்ல விஷயம் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்மளால் முடிஞ்சதை என்னென்ன பண்ண முடியுமோ நான் கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன். என்னென்ன முடியுமோ நாங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம்ல கமல் டீம் எல்லாருக்கும் சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஒரு டீம் தான். நம்மளுக்கு லீட் பண்ணி போயிருக்காங்க. அவங்க இன்வால்வ் பண்ணிட்டு நம்ம இன்வால்வ் ஆகலை. அது எல்லாம் இன்வால்வ் ஆகி நிறைய நம்ம செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு விஷயம் சொல்லிட்டு என்ன அவங்களுக்கு உதவி என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் சொல்லுங்க, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஞாபகம் இருக்குது, ஜாலியாக இருந்தோம், சில பேர் தெரியல. ஆனால் எல்லாரும் பெரிய பிளான் இதெல்லாம் கொஞ்சம் மெமரி கம்மியாக
மீட் பண்ணுறோம், பேசுவோம். தேங்க்யூ. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்புறம் சென்னையில் வந்து அம்மா தொழில் ஆரம்பிச்சிருக்கேன். டிடிடிசி பிரான்ச்சஸ் எடுத்து 1 வருஷம் நடத்திருக்கேன். எனக்கு 2 பசங்க. முதல் பண்ண டாக்டர் ப்ரிஃபரன்ஸுங்க, ரெண்டாவது பண்ண போன வருஷம் என்னால் வர முடியல, எவ்வளோ ட்ரை பண்ண வர முடியல. கண்டிப்பாக இது வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எவ்வளோ மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி இன்னும் ஃபேமிலி குரூப் எல்லாரும் ஃபேமிலியோட வர ட்ரை பண்ணுறது காரணம் வர முடியல. இன்னும் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கலந்து கெட்டுக்கதா இன்னும் நான் பெட்டராக ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணாங்க. இன்னொரு கம்மியாக நடத்தவா எதிர்பார்க்குறேன். அது வந்து எல்லாரும் ஒரு இருக்கிற ப்ரெஷர்ல விட்டு ரிலீவ் ஆகி ஒரு ஒருத்தருக்கு பார்த்துட்டு சந்தோஷமா இருந்தாலும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் மன நிறைவு இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். இது ஆர்கனைஸ் பண்ண நம்மளை கட்டணம் மட்டும் இவங்க நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். I am D. Rajendran, Tribal Batch. நான் ட்ரெயின் டிரைவராக வந்து ரிட்டையர் ஆகிட்டேன். 20 பேர் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 2 ஆம்பளை பசங்க, 2 பேரும் பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸு. அவங்கெல்லாம் படிப்பு முடிஞ்சதுனால நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ரெஸ்ட் எடுத்துக்கிறதுனால கேரஸ் கொடுத்து அதனால இந்த வீட்டோட கலந்துக்க முடிஞ்சது. நான் ட்ரெயின் டிரைவராக ஒர்க் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு வந்துக்க முடியாது, ஏன்னா நான் லீவ் கிடைக்காது. தேங்க்ஸ் ஃபார் நன்றி. வணக்கம். வந்து ஸ்ரீல எக்ஸாம் பண்ணிட்டு கொஞ்சம் ஏரியா இருக்குது. புத்தகமும் பார்த்துட்டு நீங்கள் வர பார்த்தா அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் சொல்கிறாங்க. நான் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இங்கே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். எனக்கு 2 பசங்க, மூத்தவன் வந்து டிஇ பண்ணிட்டு இருக்கான், செகண்ட் வந்து சாப்பிட்டு. நான் வந்து வெளியில் ஒர்க் பண்ணிட்டேன், ஈராக்கில் வந்து சேஃப்டி ஒர்க் பண்ணிட்டேன். ஓகே, தேங்க்யூ. தெரியுமா தெரியல, இதெல்லாம் மேக்ஸிமம் டபுள் பசங்க அதிகமாக இருக்கீங்க. 2% தான். சென்னையில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு 3 கிலோமீட்டர் தான் இருக்கேன். ஒய்ஃப் அப்ரூவ்ட ஒரு பையன் படிக்கலாம். என்னுடைய பேர் நயன்சி. நான் கடலூருக்கு இருக்கிறேன். எங்களையெல்லாம் காதலுடைய நேரத்தில் ரயில் பயணங்களை இணைத்தனர். இப்பொழுது உங்களுடைய நம்பர் ராஜாசேகரன் மூலமாக வாட்ஸ்அப் மூலம் எங்களை இணைத்த மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நான் கட்டியது வரை இவ்வளவு பெரிய அளவில் செஞ்சதே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நான் இது வரைக்கும் எந்த மணி கலந்துள்ள அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பல வருடங்கள் நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் வெளிநாடுகளை தொடர்ந்து விட்டோம். தற்பொழுதுதான் என்னுடைய சில முயற்சியின் காரணமாக ஒரு சொந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து நிற்க கொள்கிறது. நீங்கள்லாம் இந்த காரணத்தை ஆதரவு கொடுக்க வேண்டும். இவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன் செய்த மிஸ்டர் கமலக்கண்ணன் அவர்களுக்கும் மற்ற விழாக்கள் அவர்களுக்கும் மேடைக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவிக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு கேட்டீங்க? ஏன்னா அரியர்ஸ் வச்சோம், நம்ம யாரும் கூப்பிட மாட்டோம். முதல்ல ஸ்டேஜில் நாங்கெல்லாம் 2 வருஷம் அரியர்ஸ் வச்சோம். 2 அலுவலி இருக்கிறாங்களா எங்களை முதல்ல கூப்பிடுறீங்களா ஸ்டேஜ் இருக்கிறேன். நன்றி. ஒரே மனைவி ஒரே ஒரு ஸோ ஃபஸ்ட் அலுவலி முடிக்கிறேன். 29 வருஷம் கழிச்சு வரேன். நான் படிச்சிருக்கேன். வெரி எக்ஸைட்டட் அண்ட் வெரி டிலைட்டட். கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு பையன் ஒரு பொண்ணு. நான் ஜெனரல் மோட்டார்ஸ் கம்பெனிக்கு சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்டாக அட்வான்ஸாக இருந்தேன். பேஸ்ட் ஆஃப் யூஎஸ் இன்னைக்கு இங்கே வந்தது
படிச்சதுக்கும் ஒர்க் பண்ணுறது சம்மந்தம் இல்லை. அவங்க சாயங்கால படிப்பு படிச்சு 3 வருஷம் கோர்ஸ் வந்து 7 வருஷம் தான் வந்துட்டேன். அதனால விட்டுட்டு நான் சிரமம் போனேன். நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். இந்த இதை ஆர்கனைஸ் பண்ண கவர்னர் கம்பெனி வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஃபஸ்ட் இயரில் செகண்ட் பண்ணாங்க. கடலூர் வந்து ட்ரெயினில் வந்து படிப்போம், ட்ரெயின் படிச்சு ஃபஸ்ட் இயரில் ஆர் பாலசுப்ரமணியன் பேரில் 2 பேர் வந்தோம். அதனால அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது பாலசுப்ரமணியன் பேரே கூட மாட்டாங்க. எங்கள் அப்பா பேர் சொல்லுவாங்க, ராமகிருஷ்ணன் தான் இருப்பாங்க, ஒரே நேரம் தான் சொல்லுற மாதிரி. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து கூப்பிடும் போது எங்கள் வீட்டு ஹாஸ்பிட்டல் இருந்து ராமகிருஷ்ணான்னு கூப்பிடுறாங்க. அவன் 30 வருஷத்துக்கு முன்னே எங்கள் அப்பா கடலூர் கோர்ட்டில் ஜட்ஜி கட்ட கேட்டகரி சரஸ்டார் போஸ்டிங்க. யாரா வேண்டிய பேர் சொல்லி கொண்டு வந்து பார்த்தா பசங்க இன்னும் அதை நினைச்சா காமெடியாக சிரிப்பாக இருக்குது. சரி வணக்கம், நான் வந்து படிச்சது மெக்கானிக்கல் தான். சென்னைக்கு போய் எனக்கு அமைச்ச வேலை பார்த்தீங்கன்னா எல்லாமே எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் தான். ஒரு 4-5 வருஷம் ஒரு டாட்டாவுடைய டீலர்கிட்ட ஒர்க் பண்ணேன். அதில் சர்வீஸ் இன்ஜினியராக இருந்தேன். அதுவும் ஃபுல்லாக எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் தான். பாருங்க, படித்தது மெக்கானிக்கல், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸும் மெட்ராலஜியும் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம். ஆனால் இன்னைக்கு அதில் நமக்கு வேலை இல்லை. படிப்புக்கும் நம்ம செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இல்லை. என்ன படிப்புறது நாலேஜுக்காக மட்டும்தான். ஆனால் நம்ம தேவை மட்டும்தான் நம்மளை முன்னுக்கு கொண்டு வரோம். ஆமாம், இன்னைக்கு அந்த என்னுடைய அந்த 5 வருஷம் 6 வருஷம் அந்த எலக்ட்ரானிக்ஸ் இந்த கெரியருக்கு அப்புறம் நான் வந்து ஒரு கேபிள் டிவி ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம். அந்த எங்களுடைய எம்எஸ்ஓல 70 ஆப்ரேட்டர்ஸ்க்கு நாங்கள் லீவ் கொடுத்தோம் சென்னையில். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அதை வந்து சன் குழுமத்தோட ஜாயின் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து ஒரு பேர் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன். ஆமாம், ஒரு பொண்ணு ஒரு பையன், பொண்ணு 10வது படிக்கிறது, பையன் 6வது படிக்கிறான். அவங்க எல்லாருக்குமே நான் இன்னைக்கு சொல்றது எஜுகேஷன்ன்றது ஒரு நாலேஜுக்காக மட்டும்தான். மார்க் கம்மியாக இருந்தால் பசங்களை திட்டவே திட்டாதீங்க. 100 மார்க் அவசியமே இல்லை. ஆமாம், ஆவரேஜ் மார்க் 60லேருந்து 80 இருந்தால் போதும். அவங்க திறமையை ஊக்குவீங்க, கண்டிப்பாக அவங்க எல்லாருமே ஒரு தொழிலுக்கு வருவாங்க. இப்போ மஸ்கட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சில்ட்ரன்ஸ் வந்து இப்போ ஸ்கூலிங் போயிட்டு இருக்காங்க. ஒரு மணிக்கு 2 பசங்க. பையன் காலேஜ் படிக்கிறான், பொண்ணு இன்னொரு பையன் இருந்து படிக்கிறான். நான் டிபிடி டிபார்ட்மெண்ட். இப்போ நான் முடிச்சோடனே எங்கள் அப்பா ஒர்க்கு போயிட்டான், வேலைக்கு போயிட்டான். ட்ரேட் கம்பெனியில் தான் ஒர்க்கராக இருக்கேன். எனக்கு இப்போ ஒர்க் இந்தியா கார்பரேஷன் லிமிடெடில் ஒர்க்கராக பண்ணி போயிடலாம். சொன்ன மாதிரி படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இல்லை. நான் வந்து பிளான்ட் ஆப்ரேட்டராக இருக்கேன். 27 வருஷம் தான். இப்போ தான் எலக்ட்ரீஷியன் ஒர்க்குக்கு போயிருக்கிறேன். அந்த மாதிரி டிப்ளமோவுக்கும் இருக்கேன். எனக்கு நான் படித்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லாமல் 27 வருஷம் ஒர்க் பண்ணேன். என் ஒய்ஃப் பேர் சித்ரா, லேடிஸ் வேலை இருக்காங்க. 2 பசங்க, ஒருத்தன் பொண்ணு பிஇ முடிச்சிருக்கு, பிஹெச்டி பேர். பையன் பேர் எஸ் ராமபிரகாஷ், பி தேர்ட் இயர் படிக்கிறேன், மெக்கானிக்கல் மெட்ராஸ் படிக்கிறேன். இப்போ இங்கே தான் நான் உலகமே அமர்ந்திருக்கிறது. நான் வளர்றேன். இங்கே கத்தார் நாட்டில் வந்துருக்காங்க, இங்கே அமெரிக்கா அப்புறம் இங்கே வந்து இருக்காங்க. இப்போ தான் எனக்கு 90s நான் முடித்தேன். இப்போ தான் உலகத்தை பார்க்குற மாதிரி எனக்கு புத்துணர்ச்சி வளர்றேன். எனக்கு வாய்ப்பு இருக்கு. I studied in Mudya College, Hostel, 87 to 90 batch. Whereas I have studied in Diploma in Civil Engineering. After that, I have completed Bachelor of Business Administration in the insurance field. After that, I was for the past 23 years as an agent in the Life Insurance Corporation of India. Now I became as an exempt agent and working for the poorest of the poor people to settle their lives. Now I am doing my job as an insurance agent and also labor welfare consultant. என்னன்னாக்கா 87 பேச்சுலர்
இன்ஜினியரிங் ஃபீல்டில் நான் கொஞ்சம் கூட இல்லை. ஒரு வருஷம் அப்ரண்டிஸ்ஷிப் முடித்தேன். அதுக்கப்புறம் நான் இன்சூரன்ஸ் ஃபீல்டுக்கு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் எனக்கு வந்து 2 பையன். ஒரு பையன் வந்து பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வேலையை படிச்சுட்டு இருக்கான். ஒரு பையன் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஐஎம்ஆ காலேஜில் படிச்சுட்டு இருக்கான். அவ்வளோதான். தேங்க்யூ. அவருடைய முக்கிய ஸ்பெஷல் என்னன்னா அவரும் டிப்ளமா முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்புறம் எம்இ முடிச்சுட்டு இப்போ பிஹெச்டி முடிச்சுட்டு கலைஞர் கருணாநிதி இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக இருக்காரு. அவன் ஒய்ஃபு அவங்க வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்இ முடிச்சுட்டு இவங்க 2 பேருமே வாழும் கலை அப்படிங்கிறத முழு நேரமாக வந்து தன்னை அனுப்பிச்சு கொண்டு எல்லாருக்கும் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. எனக்கும் நிறைய ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஆனால் பண்ணுறதுலாம் கிடையாது. இந்த வேலையாக கண்டிப்பாக நானே அவங்கள கேட்பேன். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு கொடுங்க. ஏன்னா ஒரு 4 எல்லாருக்கும் அந்த டென்ஷன் இருக்குது. அந்த டென்ஷனை பார்த்து கண்டிப்பாக ஏதாவது மேஜிக் தான் பரவாயில்ல. நமக்காக சிவகுமார் மற்றும் விஜயகிருஷ்ணன் அவர்களை முதல் சார்பாக மீண்டும் பொறுப்பை வரவேற்று அடுத்ததாக இறுதியாக சாய்ராம் அவர் கொஞ்சம் பேர் தெரியுமா? சாய்ராமா? ஓகே, டிப்ளமா சிவில் நாங்க ராஜரத்னம் சாய்ராம். ஓகே, எங்களுக்கு இங்க நிறைய பேருக்கு இருக்குங்க. ஆனா உங்க எல்லாருக்கும் இல்லாத ஒரு பிரச்சனை எங்க 2 பேருக்கு இருக்கு. காலேஜ் படிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் பிசினஸ் பார்ட்னராக இருக்கிறோம் நாங்கள் 2 பேரும். 1ஆவதுலேருந்து படிக்கிறோம். 1ஆவதுலேருந்து 10th காலேஜ்லேருந்து ரூமில் தங்கினதுலேருந்து பிஎஸ்ஓட ஒர்க் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒன்றாவது. இது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் எங்களுக்கு. இல்லை 21 வருஷம் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்னராக இருக்கிறோம். யார்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. ஓகேங்களா? மீது நம்ம பிறகு பேசலாம்.
அகிலமெல்லாம் அனல் காட்டி ஆதிமொழியின் ஆணிவேறு இணையில்லாத இனிமையுடன் ஈரட்டு திசையும் முழக்கவிடும் உறக்கமில்லா கலைக்கடலாம் ஊனமில்லா உள்வழிவா எல்லையற்ற காவியம் கொண்ட ஏற்றமிகு எழுத்துருவா ஐயமில்லா அமுதுரவா ஒப்பில்லாத ஒளிபடைத்த ஓங்கார கருப்பொருளா அவ்வை வளர்த்த அருள் மகளாம் எஃகில் வலுவடைத்த களஞ்சியமா கடவுள் நிகர் தமிழ்த்தாயில் பதம் படைந்து பட்டிமன்றம் படைக்க வந்தோம் பாசத்தோடு வணங்குகின்றேன். அறிவுக்காக ஒன்றாக ஐக்கியமாகி இப்பொழுது 2012 அறிவோடும் அனுபவத்தோடும் கலந்த கலவையில் இணைந்திருக்கின்றோம். முத்தையாவிலிருந்து வெளிவந்து 30வது ஆண்டில் அறிவிக்கின்றோம். முழு மனிதராய் முன்னேறி முகம் பார்க்கும் வேளையிலே அகத்தில் ஓர் ஐயம் வந்தது. அதை சபைக்கு கொண்டு வந்து தீர்வு காணத்தான் இங்கே நாங்கள் கூடியிருக்கின்றோம். வாழ்க்கையின் வெற்றிக்கு பெரிதும் உதவுவது அறிவா அனுபவமா? இந்த ஐயப்பாடு எங்களுக்கு வந்தவுடன் அந்த ஐயப்பாட்டை தீர்க்க நல்லதோர் குழுவினரை இங்கே கூடி அழைத்து இப்பொழுது அதை பற்றி அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துக்களின் அடிப்படையில் இப்பொழுது நாம் தீர்வு காணப் போகிறோம். அறிவு வெற்றிக்கு காரணம் என்ற அணிவாளர் திரு வெங்கட், திருமதி ராஜேஸ்வரி, திரு யாசின் மற்றும் அனுபவமே வாழ்க்கையில் வெற்றிக்கு உதவும் என்று கூறுவதற்காக திரு யாசின், திருமதி சிவானந்த விஜயலட்சுமி, திரு பழனிவேல் அவர்கள் இங்கே முன்வைக்கிறார்கள். முதலில் திரு வெங்கட் அவர்களை அறிவு அணிக்காக பேசும்படி அறிவு பயின்ற நண்பர்களுக்கும் அறிவுடையோர் நிறைந்த சபைக்கும் எதிரணியின் மாநிலத்தில் ஏதாவது அறிவுபூர்வமாக இருக்காதா என்று பார்க்க வேண்டியுள்ளதால் அவர்களுக்கும் என் இனிய அணியினருக்கும் முதற்கண் காலை வணக்கம். அதாவது எதிரணிக்கு கொஞ்சமாவது அறிவுக்கான பார்க்க வந்திருக்கீங்க. ஆமாம், நடுவர் சொன்ன மாதிரி வெற்றினா சந்தோஷமா இருக்கணும். அறிவு இருக்கிறவனால தான் சந்தோஷம் தான். சொல்லுங்க நடுவர்களே, ஃபேமிலி மேன்னா யாரு? ஃபேமிலி மேன்னா குடும்பம், குடும்பத்தை. நான் ஒரு அறிவாளி ஃபேமிலி மேனை கேட்டேன். அவர் சொன்னாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாலியா இருந்த ஒரு மேன் கல்யாணத்துக்கு அப்புறம் பேய் முடி முடிச்சு பேய் முடி மேன் அப்படிங்கிறது மறுபடி அப்படியே ஃபேமிலி மேன் ஆயிடுச்சார். அருமையா அனுபவத்தை சொல்றாரு, உனக்கு கேட்டுக்கப்பா. அதாவது தன்னோட சந்தோஷத்தை கூட கஷ்டத்தை கூட சந்தோஷமா சொல்லக்கூடியது அறிவு. அனுபவத்தை வச்சு வாழ்க்கையில வெற்றி பெறதுன்னா என்ன? சில அனுபவங்களை திரும்ப செய்யணும், சில அனுபவங்களை திரும்ப செய்யக்கூடாது. இதை உணர்றதுக்கே முதல்ல அறிவு வேணுமே. ஒரு கால ஆக்சிடென்ட் ஆன காரு அந்த அனுபவம் கிடைச்சதுக்கு அப்புறமும் திரும்ப திரும்ப ஏன் ஆக்சிடென்ட் ஆகுது? ஏன்னா அது வந்து ஒரு ஜடப்பொருள், அதுக்கு அறிவு இல்லை. இதுவே ஒரு பூனைக்கு ஒரு தடவை சூட பாலை வச்சு நாக்கு சுட்டுச்சுன்னா அது ஆறியிருக்கான்னு பார்க்காம அடுத்ததான் குடிக்குமா? நான் என்ன சொல்ல வரேன்னா, அறிவில் பதிவு பண்ணாத அனுபவம் உபயோகம் இல்லை. நம்ம மனைவி தோழிகள் தான் அருமையா சேலை கிடைக்கிறாங்க பாருங்க, எவ்வளவு அருமையா கிடைக்கிறாங்க. அவங்க சேலை கடைக்கு போகும்போது 2 அறிவுபூர்வமான கேள்வி கேட்பாங்க. அறிவுபூர்வமான கேள்வி எங்க போகும்போது? சேலை கடைக்கு போகும்போது முதல் கேள்வி, இந்த டிசைன்ல வேற கலர் இருக்கா? 2வது கேள்வி, இந்த கலர்ல வேற டிசைன் இருக்கா? அனுபவசாலி ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நல்ல சேலை எடுக்கிறதுக்கு இவ்வளவு அறிவு தேவைப்படுறப்போ வாழ்க்கையின் வெற்றிக்கு எவ்வளவு அறிவு தேவை? இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எங்க போய் தேடுறீங்க? கூகுள் அனுபவத்தின் வெற்றியா அறிவின் வெற்றியா? தம்பி, இது 7வது மாடி, இங்க இருந்து குதிச்சா ஜன்னல் வழியா கை கால் உடைச்சிடும். குதிக்காதன்னு ஒரு அறிவாளி சொன்னா கேட்டுக்கிட்டு படிப்படியா இறங்கிப்போம். அதை விட்டுட்டு எனக்கு அனுபவம் தான் முக்கியம், அனுபவமே வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு பெரிதும் உணர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சிங்கன்னா ஏன்னா 7வது மாடி இருக்கு, முதல் மாடியில தான் இருக்கும். குதிக்க சொல்லி பார்த்துருவோம். ஒரு கம்பெனில 3 பேர் இருக்காங்க, எதிரணி மாதிரி நல்ல அனுபவசாலிகள். அவங்க செய்யற வேலையில மிக அனுபவம் வாய்ந்தவர்கள்.
ஆள் வந்து குழி தோண்டிக்கிட்டே போவாரு, ரெண்டாவது ஆள் மரம் நட்டுக்கிட்டே போவாரு, மூணாவது ஆள் அதை மூடிக்கிட்டே வருவார். ஒரு நாள் பார்த்தா முதல் ஆள் வந்து குழி தோண்டிட்டு போயிட்டே இருக்கான், மூணாவது ஆள் குழியை மூடிட்டு போயிட்டே இருக்கான். என்னடான்னு கேட்டா ரெண்டாவது ஆள் அன்னைக்கு லீவான். அறிவு இல்லாத வெறும் அனுபவம் வீணாகும். ஜாபுக்கு ஆள் எடுக்கும் போது 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு எடுத்ததெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் காலேஜ் போய் கேம்பஸ் இன்டர்வியூல டாப் கிளாஸ் அறிவாளிகள் எடுத்து போயிடுறாங்க. அவங்க வெற்றி பெற அளவுக்கு இந்த அனுபவசாலிகள் வெற்றி பெறாங்களா? என்ன சார் அனுபவம் பேசுறீங்க? நோக்கியா போன் யூஸ் பண்றதுல நம்மளாம் ஒரு காலத்துல இருக்கீங்க, அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே நம்பர் போடுவோம். இப்போ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா உங்க ஸ்மார்ட் போன்ல யார்கிட்ட போய் கொடுக்குறோம்? நம்ம பசங்கள்கிட்ட. அவங்களுக்கு இருக்கிறது அறிவா அனுபவமா? அறிவுதான். நம்ம முன்னோர்கள் விவசாயத்துக்கும் மருத்துவத்துக்கும் பயங்கர அறிவாளிகளா இருந்தாங்க. அந்த விஷயங்களை அடுத்த ஜெனரேஷன் சொல்லி கொடுக்கணும்னா அவங்க சில விஷயத்தை வந்து அனுபவிச்சு ப்ரூவ் பண்ணாதான் சொல்லிக் கொடுக்கறத அவங்க முடிவு பண்ணாங்க. அதனால என்னாச்சு, அதெல்லாம் அடுத்தே போச்சு. இதையே அறிவுபூர்வமா ஒரு டாக்குமெண்டா வச்சிருந்தோம்னா, ஒரு டிஜிட்டலா பண்ணி வச்சிருந்தோம்னா இன்னைக்கு நம்ம நாடு எங்கேயோ போயிருக்கோம். பல்பு நாடு முன்னேறக்கூடிய அதிகாரியை வச்சுக்கலாம். உங்களை பல்பு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு எடிசன் எதையோ போட்டு எரிச்சுட்டு இருக்காரு. அப்ப இருக்கிற நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து அனுபவசாலிகள்லாம், ஏப்பா நாங்க வச்சிருக்கிற மண்ணெண்ணெய் விளக்கு நல்லா தானே இருக்குது, எதுக்கு எதையோ போட்டு எரிச்சுட்டு இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களோட அனுபவம் அப்படி. அந்த அனுபவத்தோடய இருந்திருந்தோம்னா இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப நேரம் வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். இங்க மண்ணெண்ணெய் கிடைக்குது, மண்ணெண்ணெய் கிடைக்க மாட்டேங்குது. அறிவு நம் வாழ்க்கையின் வெற்றிக்கு மட்டுமல்ல, மனித குலத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உதவுதுன்னு நாங்க சொல்லுவோம். யானை குட்டியா இருக்கும் போது ஒரு சின்ன சங்கிலியை வச்சு கட்டி வச்சுவாங்க. அப்ப அதை தப்பிக்க முயற்சி பண்ணி முடியாததுனால அந்த சங்கிலி நம்மளோட பலமானது முடிவு பண்ணிடணும். வளர்ந்து பெரிய யானை ஆனதுக்கு அப்புறமும் அதோட அனுபவத்தை வச்சு இந்த சங்கிலியை நம்மளால உடைக்க முடியாது முடிவு பண்ணி அப்படியே கட்டுப்பட்டு நிற்குமா. நான் என்ன சொல்ல வரோம்னா, நம்மளோட சக்தி தெரியணும்னா அறிவை பயன்படுத்தி அந்த சக்தியை உடைக்கணும். அதை விட்டு அந்த சக்தியோட கட்டுப்பட்டு இருந்தோம்னா வாழப்படுறதுக்கு கோயில் நினைக்க வேண்டியதான். வடிவேல் ஒரு படத்துல பீச் கருந்து தப்பிச்சு போவார். அந்த சீனை பார்த்தா அதை தப்பிச்சு போன மாதிரியே தெரியும். ஆனா 2 செகண்ட் திருப்பி வந்துடுவார். ஏன்னா அவர் தப்பிச்சு போனது பீச் கூட. அதோடைய பழக்கம் அனுபவம் அப்படி. அப்ப இந்த அறிவுலாம் அந்த வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா அறிவோட வாழ்க்கையில முன்னேறுங்க. எதிரணி சொல்றதை கேட்டு ஒரே இடத்துல சுத்தி வராதிங்க. அறிவுனா மகிழ்ச்சி. அறிவில் பதிவு செய்யாத அனுபவம் உதவாது. அறிவால் தான் நம் வாழ்வில் அடுத்த கட்டம் வளர்ச்சி. நடுவர்களே ஒரே ஒரு விஷயம் கோச்சுக்காருங்க. அறிவு இருக்குன்னு உங்களுக்கு பதவி கொடுத்துருக்காங்க. எதிரணி அனுபவத்தாருக்கு முடிஞ்சா மாத்தி சொல்லுங்க. நடுவர்களே தீர்ப்பை கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. சிறிது நேரம் இந்த அறிவறையின் பேட்டை சும்மா கேட்டுவிட்டு இறுதியில் அனுபவங்களுக்கு தீர்ப்பு கூற வந்திருக்கும் நடுவர் அவர்களே, எங்களை ஊக்கப்படுத்த அமர்ந்திருக்கும் சபையோரே அனைவருக்கும் வணக்கம். குழந்தை பிறகும் போதே இப்படிதானே அழுது பிறகுது. ஏன்னா அது அனுபவம் இல்லை, பேச தெரியாது. ஒருவேளை அறிவு பேசிட்டே பிறக்க முடியாது. படிச்சு முடிச்சாங்க, டிப்ளமோ நிறைய கொடுத்தாங்க. 3 வருஷம் கல்வி கேட்டு வேலைக்கு போனேன். 3 வருஷம் அறிவு கடன் கேட்கணும், அனுபவத்தை கேட்கறாங்க. இல்ல என்ன ஓடி போட்டான், வேலை இல்லைன்ட்டான். எல்லாருக்கும் படிச்சு முடிச்ச பிறகு டிப்ளமோ கட்டி கொடுத்தாங்க. வேலை கிடைச்சிச்சா நண்பர் சொல்றாரு, கேம்பஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருமா? யாராவது 1-2 பேர் கிடைச்சிருக்கலாம். அதையும் கூட்டு போயிட்டு ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வேலையை கொடுப்பாங்க. சும்மா ஏதாவது சொல்லணும்னு சொல்றாரு. நானும் பல இடத்துல தான் வேலை போயிட்டு எங்கேயுமே வேலை கிடைக்கல. ஒரு டிவி கடையில போயிட்டு சும்மா கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன், வேலையும் கற்றுக்கிட்டேன். ஒரு 6 மாதம் இருக்கும். ஒரு பெரியவர் வந்தாரு, 45 வயசு இருக்கும். டிவி எடுத்து போய் கொடுத்தாரு. இந்த டிவி ரிப்பேர்மெண்ட் ருப்பியா பாருங்க. ஒரு 15 நிமிஷம் இருக்கேன்.
டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு, என்னப்பா படிச்சிருக்கேன்னு கேட்டாரு. டிப்ளமோ சார். டிப்ளமோ முடிச்சிருக்கேன். எப்போ முடிச்சப்பா? 1 வருஷம் ஆயிடுச்சு சார், வேலை கிடைக்கல. அப்படியா? நான் கம்பெனியில மேனேஜரா இருக்கேன்ப்பா, வேலைக்கு வரியாங்கப்பா. அறிவு கொடுக்காத வேலை, அந்த அனுபவம் எனக்கு தேடி கொடுத்துருக்கேன். கூட்டு போனாரு. 3 வருட டிப்ளமோ கொடுக்காத அந்த வேலையை 6 மாத அனுபவம் கொடுத்துருக்கிறது நமக்கு. அதனால இது வந்து பேசுகிறார். அருமை அருமை. இப்ப நிறுவனத்தில் வேலை செய்யறேன்னா பிஇ முடித்த பட்டதாரிகளுக்கு கீழே போட்டாங்க. நான் டிப்ளமோங்க. பிஇ முடித்த கல்வி அறிவுள்ள மக்களுக்கு கீழே நான் சூப்பர்வைசர். அவருடைய அனுபவம் எல்லாம் இதுல தொடர்ந்து ஒரு 6 மாத கால அனுபவம். அனுபவத்துக்கு கீழே இருக்கியா? இது தெரியாம பண்ணிட்டீங்க. பாலம் தோல்வியம் கொஞ்ச நேரம் பேசினாரு. என்ன பண்ணாரு? நான் மெக்கானிக்கல் முடிச்சேன். முன்னாடி எல்லாம் இது அனுபவம். அவர் அனுபவம் தான் அவர் வாழ்க்கையை மாறிடுச்சு. அவர் மெக்கானிக்கல் வேலை கிடைக்கிறாங்க. அருமைப்பா அருமை. எனது அணி நண்பர் வெங்கட் பாவம் பட்டிமன்ற தலைவர் பார்க்காமலே வந்து இருக்கு. பூனை கூடு வெட்டா பால் குடிக்காதான், யார் கட்டி போட்டா ஓடாதான். நடுவர்களே இவர் என்ன மண்டபத்துல வேலை பார்க்க யாரு? மண்டபத்துல வேலை பார்த்தா இல்ல பூனைக்கு பால் எடுத்துருந்தாரா? இல்ல திங்கத்துல கல்வி இருக்கின்றவர். வாழ்க்கை வெட்டுக்கு என்னன்னு தெரியல. ஒண்ணு 5 ஜெண்டுகளை பத்தி பேசுறாரு, இல்லாட்டி உயிரை கார் பத்தி பேசுறாரு. என்ன சொன்னீங்க? ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆன காரு மறுபடியும் ஆக்சிடென்ட் ஆகாதா? கார் என்ன தானா ஓடுதா இல்ல டிரைவர் ஓடுறாரா? ஓட்டம் அனுபவசாலியா இருந்தா உயிர் வர காலம் ஆக்சிடென்ட் ஆகாம ஓடும் தெரியாதவர்களுக்கு. அருமை 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 அருமை. இன்னொன்னு சொல்றாரு, 7வது மாடியில் குதின்னு சொன்னா அறிவாளி வந்து குதிக்க மாட்டானா, யோசிப்பாங்க. அனுபவசாலி குதிச்சு பார்ப்பாங்க. நடுவராது குழந்தை 1 வருஷம் இருக்கும் போது ஒரு அடி உயர்ந்து பல முறை குதிச்சு அனுபவப்பட்டிருக்கு. அது குதிச்சா வலிக்கும். 7வது மாடி குதிக்குமா? குதிக்கிறவன் கண்டிப்பா இந்த அறிவாளிகளா இருப்பாங்க. அனுபவசாலி கூட இருக்க மாட்டாங்க. சின்ன குழந்தைய குதிக்காது, இவ்வளவு நாள் குதிக்க சொல்லுங்கப்பா. ஒரு நாள் என் அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் மனைவி வீட்டுல இல்ல, வெளியே போயிருந்தாங்க. என்ன வீட்டுல இருந்து கேட்டேன். ஆமா ஷாப்பிங் போயிருக்காங்க. நானு வந்தா கொஞ்ச நேரம் அவங்க அம்மா வந்துட்டாங்க. வீட்டுக்கார அம்மா வந்து அவங்க கொடையை எடுத்துருந்தாங்க. அவங்க வீட்டுக்காரரை காட்டுறாங்க. காட்டிட்டு நல்லா இருக்கா பாருங்க. நாங்க அவர் என்னம்மா இவ்வளவு வெயிட்டான கொடையை வாங்கி வாங்கிட்டு வந்துருக்கீங்க? அந்த அம்மா இவர் ரொம்ப பாவமா தான் செய்யறான்னு நினைச்சு கவலைப்படாதீங்க, இந்த வீட்டை நான் தாங்கி பண்ணு சொல்றாங்க. நானும் அவருடைய பாத்திரத்தை பாராட்டமான்னு பேச ஆரம்பிக்கும் போது அவர் சொல்றாரு, அட போயா கட்டுறது பெருசு இல்ல, நினைச்சு துவைக்கிறதுக்கு கட்டுறது தெரியும். வாய் அடிக்கிறாங்க. அவங்க அனுபவம் யாரும் அந்த அனுபவம் சரி நீங்க தான் உங்களுக்கு தான் வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். வெங்கட் சொன்னது போல் கல்லூரி கேம்பஸில் செலக்ட் ஆகி 10,000 ரூபாய் வாங்கும் ஒருவர் 20 வருடம் அனுபவத்திற்கு பிறகும் 10,000 தான் வாங்குவாரா? அவர் 1 லட்சம் 1 லட்சம் வாங்கணும்ல. அப்படின்னா வாழ்க்கை வெற்றி பெற்றது கேம்பஸாலியா அனுபவசாலியா? அறிவு 10,000 தான் கொடுக்குது, அனுபவம் தான் 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. இந்தியா வல்லரசு ஆகணும்னா நாடு வளரணும். நாடு வளரணும்னா நிறைய நிறுவனங்கள் வளரணும். நிறுவனங்கள் வளரணும்னா அனுபவங்கள் கண்டிப்பா அனுபவசாலியை மட்டும்தான் வேலை இருக்கணும். அறிவிப்புமாக இருந்தா அவங்களுக்கு அனுபவம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். தவிர நிறுவனம் எப்பயுமே வளராது. கல்யாணம் ஆனவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, அம்மாவுடைய சமையல் ருசியா இல்லை மனைவியோட சமையல் ருசியா? சமையல் என்ன? கொண்டாடி போட்ட முதல் காப்பியை குடிச்சிட்டு வாந்தி எடுத்த எத்தனை பேர் இருக்கீங்க? எல்லா குடும்பத்தோட வந்திருக்காங்க. இப்போ போய் இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்க. காலையில காலேஜ் அறிவியலுக்காக பேச வந்திருக்காரு. வீட்டு நடந்து போய் வீட்டு போறது தெரியல. ஆமா அந்த பக்கம் அறிவியலுக்காக பேச நினைச்சிட்டு நேரம் போனவர் வீட்டு போறது. அப்பதான் தெரியும் வீட்டு நான் பாத்துருந்தேன். தண்ணி ஒழுங்கு தண்ணி வச்சிருக்காரு. காலையில தண்ணி ஒழுங்கு இல்லப்பா உள்ள உள்ள புதிய வெளியே வந்தேன். வெளியே போனது வந்தாரு. அனுபவம் தெரியாம புரிஞ்சு இப்ப பாருங்க. இப்பதான் கொஞ்சம் அனுபவம் இப்ப வந்து அதுதான்
இப்படி சின்ன சின்ன விஷயம் முதல் பெரிய நிறுவனம் முன்னேற்ற வரை அனுபவமே வெற்றி துணையாகும் தவிர அறிவின் பங்கு மிக குறைவு என கூறி அறிக்கை நாங்கள் ஒதுக்கவில்லை. ஆனால் அது வெற்றிக்கு உதவாத வழிகாட்டிதான். வெள்ளாடி பலகையை பிடித்துக் கொண்டே சென்றால் ஊர் போய் சேர முடியாது என்பது அடிக்கடி பயணம் செய்யும் அனுபவக்காரி நண்பர்களுக்கு நன்றாக தெரியும் என்று நன்றாக தெரிந்திருப்பதால் எங்கள் பக்கம் தீர்ப்பு கேட்டு ஆர்வாதம் செய்ய காத்திருக்கிறோம் என்று கூறி என வாய்ப்பு கொடுத்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். மிகச்சிறப்பாக நமது அனுபவங்களுக்காக பேசினார். ஒன்றே ஒன்றுதான், அந்த முடிவு வச்சுக்கிட்ட ஒரு மேடம் தான் எல்லாம் நல்லா தான் இருந்தது. வாங்க திருமதி ராஜேஸ்வரி மேடம். இனிய காலை வணக்கம். நடுநடுவே பேசினாலும் நடுமயத்தில் அமர்ந்திருந்தாலும் எதிரணியின் நண்பர்கள் யாசின் நடுவே சும்மா கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து நடுவர் என்று கூறியதை கேட்டு தனது அறிவால் எனது அணியினருக்கு நல்ல தீர்ப்பை தருவார் நடுவர் அவர்கள் என்ற நம்பிக்கையோடு என் வாதத்தை தோற்றுகிறேன். எங்கள் அணித்தலைவர் கூறியபடி புதிய கண்டுபிடிப்புகளுக்கு தேவை அறிவை தவிர அனுபவம் இல்லை. புதிய கண்டுபிடிப்புகள் இல்லை என்றால் நாம் இன்னும் ஆதிவாசியாக தான் அடைவோம். நண்பர் யாசின் சொன்னாரு, அந்த நண்பர் நம்மளுடைய நடுவர் வீட்டுக்கு போனாராம். அவங்க வயசு கடைக்கு போயிட்டு சேரி வாங்கி போனாங்களாம். அதை பார்த்து அவங்க கஷ்டப்பட்டாங்க, யார் குறைக்கிறது அப்படின்னு. அவர் கொஞ்சம் அறிவாளியா இருந்தா ஏங்க அறிவாளி கண்டுபிடிச்ச வாஷிங் மிஷின் போச்சு போறாங்க கையால போட்டுக்கணும். அப்போ கணவன் தான் அனுபவம் போறான், அங்கேயும் வாஷிங் மிஷின் அவன் போகிறான். கார்த்திகை மாசம் இன்டர்வியூ நடந்ததுன்னா இன்டர்வியூ போறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இப்போ கையில ஒரு கொடை கொண்டு போனது நம்மளுடைய அறிவு. அந்த கொடையே கொண்டு போகாம வரல, மழை அளவு அனுபவத்தை மட்டும் எடுத்துட்டு போனா நல்ல சொத்து நல்லபடி போனா அந்த நேரத்தில் கேட்கிற முதல் கேள்வி ஏப்பா உனக்கு அறிவில்லையா என்பதுதான். ஸோ நாம செய்யக்கூடிய எந்த ஒரு வேலைக்கும் முதல்ல நம்மளுடைய அறிவுக்கு என்ன நம்ம அறிவோட வேலைக்கு இழிவு போனா உடையோட போடலாம். அறிவோட பேசணும். நான் நம்பர் யாசின் சொன்னாரு, அம்மாவின் சமையல் அனுபவம் பெரியதா இல்லை மனைவியின் சமையல் அனுபவம் பெரியதா அப்படின்னு. நம்ம தினந்தோறும் வீட்டில் சாப்பிட்றோம், போர் அடிச்சா ஒரு நாள் ஹோட்டலுக்கு போறான்னு ஃபேமிலியோட போறோம். எதுக்காக போறோம்? நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னு போறோம். அந்த ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க யாருங்க? கேட்டரிங் முடிச்சுட்டு வந்த ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு அறிவு இருக்குதாக்கா அந்த கையில ருசி நம்ம ருசிக்க போறோம். அதே மாதிரி வீட்டில் சமையல் கிடைக்குதா? அப்போ ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க இப்ப இருக்கக்கூடிய இளம் அறிவாளிகள் தவிர வயதான அம்மாக்கள் இல்லை. எல்லாருக்கும் தெரியும், திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மாதிரி ஒரு அலுமினி மீட் நடக்கும், இதுல ஒரு பட்டிமன்றம் வைப்பாங்க, அதுல அறிவுடைமை பத்தி பேச வருவாங்க. அதனால நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி அறிவுடைமை தலைப்புல ஒரு 10 குறட்பாக்கள் எழுதிட்டாரு. அதுல ஒரே ஒரு குறட்பாடு படிக்கிறேன். அறிவுடையார் எல்லாம் உடைய, அறிவிலார் என்னுடையனும் இல்லை. இதன் பொருள் அறிவுடையவர் எல்லா நன்மைகளையும் உடையவர், அறிவிலாதவர் எல்லாம் இருந்தும் நமக்கு ஒண்ணுமே இல்லைன்ற ஏக்கத்தோடு இருப்பவர். அதனால எல்லாத்துக்கும் அடிப்படை அறிவுதான். திருவள்ளுவர் அறிவுடைமை என்ற தலைப்பில் வந்து அறிவை பற்றி ஒரு 10 குறள் எழுதியிருக்கிறதா வந்து ராஜேஸ்வரி சொன்னாங்க. அனுபவ அறிஞரே திருவள்ளுவர் திருக்குறள்ல அனுபவம் என்ற தலைப்பில் ஏதாவது எழுதியிருக்காரா? 2000 அனுபவத்தை பத்தி ஏதாவது எழுதியிருக்காரா? அறிவுடைமை பத்தி தான் 10 குறட்பாக்கள் எழுதியிருக்காரு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வள்ளுவர் எவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காரு. தீர்க்கதரிசியம் இந்த மாதிரி ஒரு பட்டிமன்றம் வரும், இதுக்கு ஒரு எதிரணி நண்பர் வந்து படிக்கப்பட்டு சின்ன வயசுல. அதனாலதான் அவங்களுக்கு அறிவுடைய தேவையை விளக்கத்துக்காக தான் எங்க அணித்தலைவர் வந்து யானையையும் பூனையையும் காரையும் உதாரணம் சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்படி சொன்னாதான் அவங்களுக்கு புரியுது. எதிரணியினர் அனுபவசாலி இருக்கானே நடுவர்களா, நான் ஒண்ணு கேட்கிறேன், நீங்க எல்லாருமே வாழ்க்கையில அனுபவசாலி சரி. ஏன் அப்படி இருக்கும்போது உங்க பிள்ளைகளை மட்டும் உலகமே பாராட்டும்படியாக எல்லாரும் போற்றும்படியாக நல்ல கல்வி கொடுக்கணும்னு எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்லைன்னு ஒரு நல்ல ஸ்கூல்லையோ நல்ல காலேஜ்லயோ சேர்க்கிறீங்களே, நீங்க அனுபவசாலி தானே? ஏன் உங்க வீட்லயே வச்சுட்டு பாராட்டுறாரு, உங்க பிள்ளை கல்வி கொடுக்கிறாரு? டாக்டர் ஏபி
அலைன்ஸ் பார்க்கணும். அந்த அலைன்ஸ்ல முக்கியமா பெண் வீட்டார் திருமணத்துக்கு அலைன்ஸ் பார்க்க என்ன கேட்பாங்க தலைவர்கிட்ட, மாப்பிள்ளை நல்லா படிச்சுட்டாரா, கை நிறைய சம்பாதிக்கிறாரா, நல்லா பார்க்க அழகா இருக்காரா, இதுதான் ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி. அதுக்கப்புறம் ஃபேமிலி சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. அவர்கிட்ட தலைவர்கிட்ட நம்ம வந்து, ஐயா தலைவரே மாப்பிள்ளைக்கு திருமணத்துல முன்னோர் வருவான்னு கேட்டுக்கோமா, அப்படி கேட்டா யார் நம்ம வீட்டு பொண்ணை கொடுத்தாலும் சரி, இல்ல நம்ம வீட்டுக்கு பெண்ணை எடுத்தாலும் சரி, நம்ம கேட்கிற முதல் கேள்வி ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி, எல்லாரும் எஜுகேட்டட் ஃபேமிலியா, நல்லா வச்சுப்பாங்களா, அதுதான் மெயின் சரி. ஐயா மனிதனுக்கு அறிவு கேட்கிய செய்திதான் அனுபவம் ஆயிற்று. நம்ம ஏற்கனவே ஒரு பாடல் கேட்டுப்போம், பறவை கண்டால் விமானம் படைத்தால் பாயும் நீங்கள் படகினை கண்டால் எதிரொலி கேட்டால் வானொலி படைத்தால். இதுல மனிதன் அதெல்லாம் கேட்டு கேட்டு தன்னுடைய அறிவை பயன்படுத்தி இந்த மாதிரி விமானம் படகு இதெல்லாம் கண்டுபிடிச்சான். அப்ப அவனுக்கு அறிவு கேட்கிய செய்தி அவங்க அனுபவமா ஒரே மாதிரி. கல்வி அறிவை பெறுவதனால் ஒரு மனிதனுடைய 3 மைல்கள் மறைகின்றன. அவையாவன கல்லாமை, இல்லாமை, பொய் சொல்லாமை. அறிவு என்பது என்ன? பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஒரு சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. ஸோ அந்த முடிவு அது நமக்கு சாதகமா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அந்த ஆக்சிடென்ட்ல யாருக்கோ அடிபட்டு நம்ம நண்பராக இருக்கலாம். நம்ம அங்கே போய் ஐயோ எனக்கு அனுபவமே கிடையாதுங்க, நான் அவனுக்கு ஒரே பரவாயில்லன்னு சொல்லி வெளியே விட மாட்டேன். அந்த இடத்துல யாருக்கு போன் பண்ணா எப்படி வரவேற்கா ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய உயிரை நம்ம காப்பாற்றணும். ஸோ இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்ததுன்னா வாழ்க்கையை எந்த விதத்துக்கு நம்ம ஜெயிக்கலாம். கடைசியா ஒரே ஒன்று, மனிதனுடைய வாழ்விற்கு அவனுடைய பிரகாசமான ஒளி வாழ்விற்கு அடித்தளமாக அமைவது அறிவே. ஆகவே நடுவராகவே நாங்கள் சொன்னதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு எங்கள் அணிக்கு தீர்ப்பை அளிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பாடலெல்லாம் பாடி பல புள்ளி விவரங்களை சொல்லி திருவள்ளுவர் திருக்குறளாக கொண்டு வந்து அனுபவனைக்கு பெரிய பிரச்சனை உண்டு பண்ணியிருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை சிவகாந்த விஜயலட்சுமி சமாளிப்பார்கள். சங்கம் மூன்றாடி சாதனையே தோன்றியதாம் நம் சங்க தமிழ். அன்னைக்கே அன்னையாம் ஆனாலும் என்னையும் கண்ணியாம். முன்னை முதல் தோன்றி விண்ணையும் ஆகின்ற வல்லமை கொண்ட தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம். என்னையும் உயிராக்கி ஏழு பயின்ற பொன்னாக்கி இன்றைக்கும் தெய்வமாக நெஞ்சத்தில் பூஜிக்கும் என் அன்னைக்கு மறு வணக்கம். வார்த்தைகளை வசமாக்கி வாசிக்க வைத்த என் தந்தைக்கும் வாழ்க்கையை வழங்கி வாழ்த்த வந்த என் நட்புகள் அனைவருக்கும் என் மறு வணக்கம். அதிக நேரம் வராது அதிர்ஷ்டம், நீண்ட தூரம் வராது சிபாரிசு, எல்லா பொழுதும் கிடைக்காத உதவி, ஆனால் எப்பொழுதும் கிடைப்பது நம்மை உயர்த்துவது அனுபவம் மட்டும்தான். அந்த அனுபவத்தை தான் நம்ம வாழ்க்கையில வெற்றியை பெற முடியும். நடுவர்களே, வாய் போடுறது வட மாதிரி, நாம தான் காக்கா மாதிரி போய் தூங்கணும். நான் கொஞ்சம் கலர் கம்மி, அதுக்காக காக்காம கொஞ்சம் அதே போல அனுபவத்தை நம்ம வாழ்க்கையில தேடி போய் கத்துக்கணும். வீடு தேடி வரணும்னு சொல்லிட்டு நம்ம அறிவாளி மாதிரி வீட்டுல உட்காந்துட்டோம்னா அறிவு வெற்றி வராது, நீனாலும் வியாதி தான் கொண்டு கொடுக்கலாம். இந்த உலகத்துல படிச்சவங்க எல்லாரும் ஜெயிக்கிறாங்களா? கிடையாது. அவங்களுக்கு தேவை படிப்பு, அதோட அனுபவம் சேர்ந்து போட்டா அவங்க வெற்றி பெறாங்க. 1 வருட பலனுக்கு நெல்லை நடுங்கள், 30 வருட பலனுக்கு மரத்தை நடுங்கள். தலைமுறை தலைமுறையாய் வெற்றி வேண்டுமா? அனுபவத்தை கொடுங்க. என்ன அந்த வெங்கட் சொன்னாரு, குளம் கட்டிட்டு போனாரா, பொண்ணு என்ன பண்ணுவாங்க, நம்ம தான் என்ன கலர் என்ன டிசைன் ஏற்படுனாரு. ஆனா நடுப்பையா உங்க வீட்டு குளம் கட்டி அது அப்படி சொல்லல, 2 கேள்வியில கேட்பாங்க. இந்த கலர்ல என்ன டிசைன் இருக்கு, இந்த டிசைன்ல என்ன கலர் இருக்கு. அவங்க கையே தலையில கவுத்து போனாலும் படம் எடுக்க மாட்டாங்க. அப்படி கிடையாது. நாமெல்லாம் கடைக்கு போனா பொருள் எடுக்க போறோம்னா சொல்லி போவோம். ஒரு பொருள் எடுக்க போறோம் சொல்லியே போக மாட்டோம். உங்ககிட்ட என்னைக்கு ஒரு பொருள் வந்துருக்கீங்க, உங்களுக்கு திருப்தி படுத்தவே முடியாதுப்பா. அந்த பொருள் பயங்கர அனுபவசாலி. அவன் என்ன பண்ணுவான், அம்மா இந்த பொருள் கட்டினா நீங்க குஷ்டு மாதிரி இருப்பீங்க, இந்த பொருள் கட்டினா நீங்க சிம்ரன் மாதிரி இருப்பீங்க, இதை கட்டினா ஸ்ரீதேவி மாதிரி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு
எந்த முறையை எப்படி கட்டணும் கடைசியாக தாயை கட்டிட்டு போயிடும் அவங்களுக்கு. அந்த காலத்துல விவசாயம் நிலம் வாங்கணும்னா அந்த நிலத்துல ஒரு சேவலை நைட்டு முழுக்க மேய விட்டுருவோம். அந்த சேவலை என்ன பண்ணும், நிலத்துல இருக்கிற மண்புழுகளெல்லாம் சாப்பிட்டு காலையில சத்தமா கூவுவோம். அந்த சத்தத்தை வச்சு அந்த நேரம் நல்ல விவசாயிகளோட தெரிஞ்சுப்போம். அதோட அனுபவ பாடம் அது. இந்த அம்மா சேவல் வேலைக்கு பார்த்துருக்காங்க. அது பெஸ்ட் அந்த காலத்துல. அது அருமையான கருத்து. ராஜ்மேடம் சொன்னாங்க, ஒரு பையன் இன்டர்வியூக்கு போனானா மழை பெய்யுதான் கொடை எடுத்துட்டு போகலையா, அறிவு இருக்கான்னு கேட்டாங்களாம். இப்ப இன்டர்வியூக்கு போனா கொடை எடுத்து போகிறாங்க. அறிவு இந்த மாதிரி கேள்வி கேட்காது, ரொம்ப ஈஸியான கேள்வியா இருக்குது. ராமன் சொன்னாலும் மழை பெய்யாது, பாலச்சந்திரன் சொன்னாலும் மழை பெய்யாது. ஏழு வீடு காலையில தண்ணி வாங்கினாங்க. இந்த காலத்து அறிவாளிங்க. மண்ணில் நிலமில்லை, மரமில்லை, வெண்ணில் மழை இல்லை, அதனால் மனித காட்டுகிறாங்க. பறவைகளுக்கு குடிக்க தண்ணி கிடையாது ஐயா. நமக்காக சாகுபடி செஞ்ச விவசாயிகள நாம இன்னைக்கு சாகுபடி செய்யணும். நாமளே யாருன்னா அறிவாளிங்க நீங்க தான். அவங்க சாகுபடி செய்யறீங்களா? அடுத்தது ஐயா, ஒரு அம்மா வந்து டாக்டர் வந்தாங்களாம். எனக்கு ரொம்ப பசியா இருக்குது, எது செய்யறாலும் சாப்பிட்டே இருக்கிறாரு, தாங்க முடியல, வீட்டுல குப்பை பழமா சாப்பிடறாருன்னு சொன்னாங்க. எவ்வளவு நாளா இருக்குன்னு கேட்டாராம். ஒரு வாரமா இருக்குதுங்க ஐயா. ஏமா முன்னாடியே வரல, கொஞ்சம் வீடு சுத்தமானு பார்த்தேன். வீடு சுத்தமானதுக்கு வராங்களாமா அவங்க. அதே போல அந்த குப்பையெல்லாம் சாப்பிட வரைக்கும் இந்த அம்மா வீடு சுத்தமாக உட்காந்து பார்த்துட்டு இருக்குது. அப்புறம் டாக்டர் போய் கொடுத்துட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஓ இது அறிவாளி. அப்ப அனுபவசாலிகள் அப்படி கிடையாது. சொன்னாங்க அது அப்படி இல்லைங்க. பிராக்டிஸ் மேக் யூ மேன் பர்ஃபெக்ட். அதாவது அனுபவம் தான் ஒரு தரமான சிறந்த மனிதனை உருவாக்குது. அருமை அருமையா. தப்பு செஞ்சவங்க பார்த்து உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்பாங்க. அவசியமே இல்லைங்க. அறிவு இருக்கிறவங்க தான் தப்பு செய்வாங்க. இங்க இருக்கிறது யாரும் தப்பு செய்வீங்களா? ஒரு நாலு யாரும் செய்ய மாட்டீங்க. ஏன்னா இருக்கிற எல்லாரும் அனுபவசாலி. இந்த அம்மா தப்பு செய்வாங்க. ஒரு கட்சிக்கு ஆரம்பிக்கிறீங்களா? எல்லாம் அனுபவசாலியா. நடுவர்களே, மஞ்சுவோட வட்டக்கழகம் குஜராத்தோட பிரியாணி அருமைனா அது ஒரு சமையல் அருமை இல்லையா? மஞ்சு குல்சார் பேகம் மண்டபத்துக்கு சமையல் வந்துருக்காங்களா? மஞ்சு நம்ம எதிரணி என்னோட மனைவி. குஜராத் வந்து ராஜாவோட வயிற்று. அங்கதான் போய் சாப்பிட்டு வந்துருக்காங்க. ஒன்று அனுபவம் இல்லையா? மஞ்சுவோட வட்டக்கழகம் புளி அதிகமாயிட்டா அது புளிக்கான ஆயிடும். குஜராத்தோட பிரியாணி தண்ணி அதிகமாயிட்டா அது கறிப்போங்க. ஏமா நீங்களா வச்சாங்க அவங்க உடனே சமைச்சிடலாம். பழைய சாதம் வேணா உடனே கிடைக்காது. அதுக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த ஒரு நாள் வெயிட் பண்ண பாருங்க, அதுதான் நமக்கு கிடைக்கிற அனுபவம். ஐயா கல்யாணத்துக்கு கொடுத்தேன்னா குத்து வழக்கு மாதிரி மனைவி வேணும் தேடுறாங்க ஆம்பளைங்க. என்ன பண்ண மாட்டேங்க, அலாவுக்கு வழக்கு மாதிரி புருஷன் தேடுறாங்க. ஆனா ரெண்டு பேருக்கும் கிடைச்ச அருமை கடைசி காலத்துல ஒரு ராஜர்களுக்கு தான் போய் நினைக்கிறாங்க ஐயா. அது ஒரு பையனை பார்க்க வர வழியில அந்த பையன் கண்ணா
எல்லாரும் இதே கேட்குறீங்க அவங்கள்ட்ட. முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலையா, உயிரோட மதிப்பு உயிரோட இருக்கும் தெரியாது, அது செத்தப்படி தான் தெரியும். உயிரோட மதிப்பு உயிரோட இருக்கும் தெரியாது, செத்தப்படி தான் தெரியும். பட்டி மன்றத்துக்கு கூப்பிட்டு இப்படி பார்க்க போறாங்க. நீங்க சொல்றது பார்த்தா எனக்கு பசியை வந்துருச்சு. நீங்க அந்த கடையில எங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க. எல்லாத்தையும் ஒரு பாட்டு வரும். ஓகேங்களா? ஓகே. இந்த காலத்துல அறிந்த வீடு ஏற்பாடு செய்யறதுனா ரொம்ப கஷ்டம். சும்மாவா? அது ஒரு 2 வீடு சிறப்பா ஏற்பாடு செய்யுது. இப்படி 3வது ஒரு வீடு பிரம்மாண்டமா ஏற்பாடு செய்ய ஆர்டிஸ்ட் ஆளும் பட்டிருக்காங்கன்னா அது நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நட்பும் அனுபவம் தான் காரணம். இவ்வளவு அனுபவசாலிகளும் கடங்கள் கோர்த்து சாதிப்போம், கடங்கள் கோர்த்து சாதிப்போம் அப்படின்னு நினைச்சாவே நம்ம எல்லாருக்கும் நம்ம எம்பிடி குரூப் எல்லாருக்கும் வெற்றி தாங்கய்யா. ரொம்ப நன்றிங்க பேசுறதுக்கு. நன்றி. கவிதையோடு கருத்துகளையும் சேர்த்து ஒரு அருமையான விருது படைப்பு செஞ்சிருக்கார்கள். விருது சிக்கன் 65 சிக்கன் மட்டன் எல்லாம் வந்துச்சு. அதை நம்ம பார்ப்போம். பார்க்கலாம் அனுப்பலாம் சொல்லியிருக்காங்க. கேட்டா வாங்க உங்க சொல்லுங்க. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். நீ இல்லாத நினைக்கின்றேன். என் வேறு மேலை வீடு சிறந்தது சிந்தனை தந்து அது மீது கருத்தாண்டு கையளித்து விசிந்த வேட்டையாளரை உருவாக்கி பெற்றோரையும் எனக்கு வேண்டிய அரிசி ஆசிரியர் பெற்றோர்களுக்கு இணைத்து தமிழக சத்திய சூழல்கள் பார்க்கின்ற சாதிக்கும் திறமைகள் பார்க்கொண்டு மிகவும் கவியோடு கைகோர்த்து முத்தையா கல்விக்கு சுவைக்கும் நடுவர் அவர்களை அனுபவமே பெருமையில் அறிவை சேராமல் உணவு சக்திக்கு துறை மற்றும் தற்காலிக எதிரணியினர் தற்காலிகமாக சரியா கேட்கலப்பா. வசூல் வேலை நிறையா அனுபவமே பெருமையை அறிவை சேராமல் குடும்பத்திற்குள் துறை ஓட்டும் தற்காலிக எதிரணியினர் அறிவாக உயர்ந்து அகிலத்தையே ஆட்சி வைக்கும் வளமை பெறப்போகும் கணியினர் தோழர்களை தோழிகளை முத்தையா கல்லூரியின் விருதுகளை பூக்களை பழங்கள் என்னது விருதுகளே பூக்களே பழங்களையா? வியாபாரம் பண்ண அதே அப்பா விருதுகள் விருது நாங்களா? பூக்கள் இல்லைங்க, பழங்கள் அவங்களுடைய அறிவு செல்லும். அருமைங்க. எல்லாம் தெளிவாக சொல்லுங்க. அனைவரையும் நலவழிக்கும் வாரத்தை கொண்டது எதிர்காலப்பாக்கும் அறிவினாக்கிளை அதில் அவர்கள் ஒரு நோய். இது திருவள்ளுவர் சொன்னதான். அதாவது எதிர்காலத்தில் தோன்றும் தவறுகளை வாய்ப்புகளை உணர்ந்து அது வருவதற்கு முன்பே அதை தவிர்த்தோ அதை செயல்படுத்தியோ அறிவுள்ளவர்கள் முன்னெடுப்ப அதன் மூலம் வெற்றியும் காண்பர். இதுதான் என்னுடைய உட்பொருள். இதை ஏற்கனவே திருவள்ளுவர் சொல்லிட்டாரு. அது சொல்லியும் போது நம்ம கேட்காம நம்ம அனுபவம் சொல்லாமல் இருக்காங்க. இதுக்கு அவங்களுக்கு தெரியும். பொதுவாக பட்டிமன்றத்தில் கடைசியில் பேசுறது ஏன்னா எல்லாருமே பேசுவாங்க. அவங்களுக்கு கருத்துக்கள் கிடைக்காது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது காய்க்கு வந்து பிரியாணி சாப்பிட்றோம்னா முன்னாடி சாப்பிட்றோம்னா பிரியாணி கிடைக்கும், பின்னாடி போனால் புத்தகம். அந்த மாதிரி பட்டிமன்றத்தில் இருக்கிற மாதிரிலாம் முன்னாடி பேசுறது கடைசியில் போனால் அதாவது ஒன்றும் பேச போனான்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே ஓரளவுக்கு நான் அறிவுங்க நிறைய மேட்டோட வந்து நீங்கள் கொடுக்க பிரியாணி பார்ப்போம். நான் கேட்குற ஒரு கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்லிட்டாங்க. எதிர்த்தாங்க இந்த பட்டிமன்றம் முடிவு வச்சு என்னது நான் கேட்குற ஒரு கேள்விக்கு எதிர்த்தாங்க பதில் சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு கேள்விக்கு கேளுப்பா. அப்படி என்ன கேட்க பாருங்க. கிடைக்கிற அனுபவத்தை செயல்படுத்தும் அறிவு இல்லைன்னா வாழ்க்கையை வெற்றி எப்படி சாத்தியம்? அருமை.
திருப்பி கேட்குறேன், கிடைக்கிற அனுபவத்தை செயல்படுத்தும் அறிவு இல்லை என்றால் வாழ்க்கையை பற்றி இதெல்லாம் அனுபவம். அந்த அனுபவத்தை செயல்படுத்துறதுக்கு அறிவு இருக்கிறது. எனக்கு 20 வருஷம் அனுபவம் இருக்கு, 25 வருஷம் அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே செயல்படுத்தாமல் உள்ள வாங்குறேன். ஓகே, அப்புறம் இங்கே இருந்து எடுத்துக்கலாம் வருமா பரவாயில்ல. அனுபவத்தை செயல்படுத்த வேண்டும். அனுபவத்தை செயல்படுத்த அறிவு தேவை. கண்டிப்பாக அறிவு தேவை. அனுபவம் எப்படி சொன்னாலும் நான் இதை செய்யணும்னு மனசு நினைச்சு அதை முன்னெடுக்கணும். நான் முன்னெடுக்கிறேன்னா அனுபவமே கிடையாது. அப்படியே அனுபவம் தான் வச்சுக்கணும். அதாவது தற்காலிகமாகவோ அதாவது கடவுளுக்கு வரல அந்த அனுபவத்தை செயல்படுத்தணும். அனுபவம் டெம்பரரி வெற்றி, தற்காலிக வெற்றி. இப்போ உலகத்தையே சும்மா இடையில அவருக்கு முடியுமா சொல்லுங்களா? ஏன்னா நீங்க சொன்னாடி அவருக்கு அவருக்கு அனுபவம் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரே படையாச்சும் நடிக்கணும். ஒரே படையாச்சும் நடிக்கிறீங்க கேட்க முடியாது இல்லையா? அப்போ புதுசு புதுசா எதுக்கோ யோசிச்சு செய்யல. அப்போ புதுசு புதுசா செய்யறாருன்னா அது மூலமா எழுதுறது கரெக்டுங்களா? ஒரு புத்தகம் படிக்கிறீங்க, அதே புத்தகத்தை திருப்பி திருப்பி படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அறிவு வரணும்னா திருப்பி திருப்பி படிக்கிறதுனால அதுக்கு அனுபவம் வேணும். ஆமா, திருப்பி திருப்பி செய்ய அனுபவம் வரணும். புதுசா ஒன்று படிங்க, புதுசா ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க, புதுசா ஒன்று செய்வீங்க. அங்க உங்களுக்கு ஒரே புத்தகத்தை எந்த வேலையா படிக்கிறது? கல்குண்டல் வேணும் இல்லையா? செல்ஃப் இன்டெக்ஷன். இந்த செல்ஃப் இன்டெக்ஷன் எப்படி உள்ளதுன்னா அறிவினால் மட்டும்தான் உண்டாது. எந்த பகுதியும் எந்த தொழில் போனாலும் அறிவுதான் அறிவு. அவருக்கே நம்ம டிஎல் ஆகிட்டு 42 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு 52 வருஷம் அவருக்கு மேலே நினைப்பார். சொல்லுங்க, ஐஏஎஸ் படித்த ஆசிரியர் ஆஃபீஸர் அவருக்கு என்ன அனுபவம் இருக்கும்? அவர்கிட்ட 42 வருஷம் பண்ணிட்டு வந்த பிஎஸ்சி என்ன இருக்கும்? ஆனால் யார் வேலை நிற்கிறார், யார் நிற்கிறார்? அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா தகவலுக்கு எந்த ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஏன் இருக்காங்க? லேட்டர் காஸ் கிடைமட்ட சிந்தனை. கிடைமட்ட சிந்தனை எப்படி வருது? கிரிக்கெட் வச்சு சொல்றாரு, எனக்கு ஏரியா இன்ட்ரெஸ்ட் பிடிக்கும், ஏன்னா அவங்க புதுசாக ஆரம்பிச்சு பிடிப்பாங்க. அதாவது ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தை எழுதிடணும். எல்லா மென்பொருளும் ஒழுங்காக ஒரே விஷயத்துக்காக செய்யப்படும். அது எஜுகேஷன் கிடையாது. இதே நீங்கள் கற்றுக்கலாம் நல்லா போனீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் செய்யலாம். ஏனால் அழைச்சம் ஆகும் திருப்பி திருப்பி அழைச்சிக்கணும். நல்லா அழைக்கணும் தேவை சரிங்களா? அதை இவருடைய விஷயம் அர்த்தமாக செய்யலாம். இல்லை புதுசா ஒரே தடவை வெட்டி போடலாம். எல்லாத்துக்கும் வாழ்க்கை வாய்ப்பு ஒரு தடவை ஒரு மணி ஜெயிச்சாகும். அதை விட்டுட்டு இன்னொரு வாய்ப்பு அதே வாய்ப்பு வருமா? வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சுங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு ஒரு தடவை வந்து அது நான் சிவகாசி முதல் வாய்ப்பை பற்றி கொண்டால் முன்னேறலாம். அனுபவம் செய்வதற்காக அடுத்த முறை வாய்ப்பு வரும் என்று காத்திருக்கக்கூடாது என்று சொல்கிறேன். விஜய் மேடமுடைய அறிவுரை கொஞ்சம் கூட சந்தேகம் வேணும். ஆனால் அனுபவத்தில் தான் சந்தேகமாக இருக்கும். ஏன் நான் வந்து அறிவை பற்றி பேசி அறிவு பற்றி பேசும்போது கோரிக்கை பேசி வைத்த பற்றி விடாது விட்டாங்க. நீங்களும் தெரியாம நீங்க புஷ்காங்க பிரியாணி அமௌண்ட் அதுவே நான் இவ்வளோ பார்க்கக்கூட அந்த வீடு வந்து அது ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா விவசாய
பண்ணேன். ஏங்க அவர் 3 வருஷம் டிப்ளமா பண்ண தைரியம், அதுதான் அந்த 6 மாதம் இந்த ஒரு ரிப்பேர் டிவியை கை வச்சுட்டோம். அடிப்படையே டிப்ளமோட உங்களுடைய கூடுதல் அந்த டிவியை கை வைக்கணும்னு தோன்ற வச்சது உங்களுக்கு டிப்ளமா என்ற ஒரு விஷயம் கொடுக்கப்பட்ட தைரியம். அதெல்லாம் நீங்கள் டிவியை தொட்டுக்க முடியாது, சரி தொட்டீங்க. அதே மாதிரி நீங்கள் முன்னேறீங்க, வாய்ப்பு விடுதலை கதவை கட்டியிருக்கிறது, அதன் மூலம் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. கரெக்டுங்களா? இது எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கா? இதே வாய்ப்பு ஒரு பெரியவர் வந்து ஹெல்ப் பண்ண கடவுளுக்கு இருக்கு. ஆனால் நீங்கள் எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்காங்க கிடையாது. அதனால இது வந்து விதிவிலக்கான ஓகேங்களா? விதிவிலக்கு சான்றாக காட்டுள்ள போதே கொடுத்துட்டோம். ஒரு படம் நம்ம வாழ்க்கை விட்டுட்டு அதுதான் அடுத்த வாழ்க்கையின் காற்று வீசும் போது அறிவாளரை கற்றுக்கொண்டு பயணித்தால் வெற்றி என்பது நிச்சயம். எனக்கு யாருக்கும் மாற்று இருக்காது, நடுவில் உட்பட. கரெக்டுங்களா? ஒரு வருஷம் தேவையில்லாத செலவு சொன்னால் பணம் மனதிரியாக கைது கேட்பாங்க. நான் சொல்றேன் பணம் மனதில் தான் கைது. பணம் மரத்தில் காய்க்கலாம். இது தெரியாம இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அந்த மரம் எங்க இருக்குன்னு சொல்லுப்பா. ஒரு ஊர்ல இங்க வளர்க்கணும். பணம் எப்படி இருக்குது? ரூபாய் எப்படி இருக்குது? காயினம். காயினம் வந்து மரப்பொடி. மரப்பொடிகள் வந்து மரப்பொடி வருது. அப்போ பணம் பணம் மரத்தில் காய்க்கலாம் கேட்காதீங்க. காய்க்காய்கிற சபையிலே பதிவு பண்ணி இருக்க பணம் மரத்தில் தான் காய்க்குது அப்படின்னு சொல்லி அருமையா சொல்லிருக்கீங்க. அருமை இல்ல அனுபவத்துல குழப்பம். அனுபவ குழப்பம் எப்படின்னு ஒரு கம்பவுண்டர் பட்டாக்கிறதுக்கு ஆகாது. பார்த்தா 10 வருடம் வந்தா 10 கொடுக்குறது. அதனால பல்லாசத்துல பணம் போடுவாங்க, தரணை போடுவாங்க, காசு போடுவாங்க. அவன் என்கிட்ட வாங்க பிடிக்கும் போடுவாங்க. அந்த மாதிரி அவன் பழம் அது பாவம். அவருக்கு தெரிஞ்ச நேரம் வந்தாங்க. அந்த டாக்டர் ஏதோ உடம்பு அண்ணன் என்ன பண்ணுறாரு பாவம்? வீட்டுக்காரங்க பார்த்தா நாங்கள் வேலை பண்ணோம். இன்னும் டாக்டர் வேலை பார்த்தாரு. அவர் கண்டாக்டர். ஓகேங்களா? கண்டாக்டர் வேலை பார்க்குறது. கண்டாக்டர் வந்து லேட்டாக அவர்கிட்ட வந்த பேஷண்ட்டு கண்ணு வலிக்கிறாங்க, கண்ணை பிடிச்சிட்டாரு. என்ன கொடுக்க அவருடைய அனுபவம், அதாவது அறிவே இல்லாத அனுபவம். எப்படி? சரியா? அதே மாதிரி மீன் கடையில் தம்பி இறங்கி வந்தாரு. அந்த தம்பிக்கு அனுபவம் புதுசு. அதை பார்த்துட்டு மீனை பார்த்துட்டாரு. கடையில் போனால் தம்பி மீன் தண்ணி விட்டு பண்ணாரு. அவர் சொன்னாரு நேற்று விட்டுற தண்ணியாக மீன் குடிக்கல, திரும்பி தண்ணி விட்டுருந்தான் தண்ணி விட்டார். ஸோ இது வந்து ஒரு விதமான அனுபவ குழப்பம் தான். அனுபவம் சரியாக செயல்பட அறிவியல் நிகழ்வுகள் கண்டிப்பாக வேண்டும். இல்லைன்னா அது பொழுதுபோக்காகும், அது வீணாகும். சரி, இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா நிறைய சொல்லித்தரேன். அறிவு வந்தாலும் இன்னைக்கு குடிகள் மாறி ஆயிடுச்சு. அறிவு வந்தாலும் தான் இன்னைக்கு காலாளர்கள் மாற்றம். அறிவு வந்தால் தான் கண்டத்தினால் பிரியாணியே தரம் பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சான். அறிவு வந்தால் தான் அன்பு வளரும், செல்வம் வளரும், குளம் வளரும், குடும்பம் வளரும். கூடி எது பண்ண முடிவு சொல்ல முடியுமா? அது அறிவு வளர்ந்து போனா இது சிந்திச்சு சிந்திச்சு சிந்திக்க முடியாது. அறிவாளி நிறைய சிந்திக்கிட்டேன். அதனால நான் சொல்லிட்டு அதிகமாகிடுச்சு. பார்க்கறதுக்கு அறிவாளி இருக்கு. என்னுடைய வாழ்க்கை நான் சொல்லிட்டேன். அறிவியல் ஹெல்ப் பண்ணுவீங்க, அதாவது ஆதரவா தீர்ப்பு சொல்லுங்க. நன்றி எல்லோருக்கும் நன்றி. வாழ்க வளம், மங்காத புகழ். தனது வாதத்தை தெளிவாக சுருக்கமாக பதிவு செய்வதற்காக அவர்கள் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு வந்து சொல்ல நமது குழந்தைகள் அவர்களை நடுவர் அவர்களே, என்னோடு பேசிய அனுபவசாலிகளே, ஹலோ, நடுவாக வந்திருக்கிற நடுவர் அவர்களே, நடுவராக
அதான் யோசிச்சுங்க. பர்சனல் விஷயம்லாம் பப்ளிக்ல பேசக்கூடாது. அது தனியாக தலைக்கு வாங்க. இந்த 28 வருடங்கள் கடந்து நட்பு என்ற ஒற்றை சொல்லுக்காக நாம இதெல்லாம் கூடியிருக்கிறோம். அனுபவம் தாங்க, நம்ம வாழ்க்கையே ஒரு அனுபவம் தான். இந்த அனுபவம் தான் வாழ்க்கையில் யதார்த்தம். அறிவாளித்தனன்றதெல்லாம் எதிர்காலம் தேடல் அப்படின்னா நான் நினைக்கிறேன். சரிங்களா? நம்ம அப்படியே நம்ம கிளாஸ் ரூமுக்கு போகவே நம்ம வகுப்பறையில் நடந்த அந்த நிகழ்வுகள்லாம் எனக்கு இன்னும் மறக்க முடியல. வட வாத்தியாருக்கு வருவாங்க, நீ வெளியில போயா போயிருந்தீங்க அவங்க நிறையா உட்காரு அப்படின்னு ரொம்ப தெளிவா இருப்பாங்க. மறைந்த வீரர் ராஜசேகர், ராணியின் செல்வன், ஜெகதீசன், சுரேஷ் இப்படி பல பேரை சொல்லிட்டு போகலாம். பட்டாளர்கள். ஸோ அவங்களாம் அந்த பாடல்கள் நடந்த நிகழ்வுகளை கண்டுதான் வந்து நின்றுட்டு இருக்கு. நிறைய படிச்சிருப்பாங்க. இது வாயில் நிறைய சொல்றாங்க. இதை நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டேன். சாரி, எனக்கு ரெக்கவர் பண்ண முடியல. அந்த நிகழ்வுல பாத்தீங்கன்னா அந்த முன்வரிசையில வந்து ஒரு 10 பேர் அறிவாளி கூட உட்கார்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்குனாலும் ஏதாவது புரியுதா? அந்த அறிவாளி சொல்றோம். இன்னைக்குனாலும் ஏதாவது புரியுதா அப்படின்னு சொல்லி அவரே வாத்தியாரையும் போடியும் முத்து பார்த்து உட்காந்துருக்கோம். ஆனா பின்னால ஒரு கூட்டம் உட்காந்துருக்குங்க. அதையே தாளாட்டா இருந்துச்சு. இன்பமா புரிஞ்சிருக்கு. அதுதாங்க அனுபவிக்கிற கூட்டம், அனுபவசாலி கூட்டம். அந்த பின்னாடி உட்காந்துருக்கோம் அனுபவசாலி. அந்த கூட்டத்தின் சார்பாக நான் வந்துருக்கேன். இல்ல நடுவில் உங்களுக்கு வந்து நல்ல நண்பர்களுக்கும் வீட்டில் கொஞ்சம் வித்தியாசம். நல்ல நண்பர் உயிர் நண்பர். நண்பர் எல்லாமே ஒன்று தானே. அதெல்லாம் நல்ல நண்பர் உயிர் நண்பர். நல்ல நண்பர் நான் எக்ஸாமுக்கு போகிறது முன்னாடி படிச்சுட்டு போடா எக்ஸாம் நல்லா எழுதுங்க அப்படின்னு சொல்லுவோம். உயிர் நண்பர் என்ன பண்ணுவீங்களா? எக்ஸாம் தான் வந்து மச்சி ஸ்கோர் வருதுடா பிட்டத்துக்கு வெளியே போடுறாங்க பாருங்க. அதுவே நிறைய அனுபவம் இருக்கு. இந்த மாதிரி நண்பர்கள்லாம் வச்சிருக்காரு. அதெல்லாம் வந்து இன்னொரு நண்பர் ஆளுநர் அவனை தெரியுமா? அவன் இல்லையா? அவன் 10 மணியில 12 மணி நின்று லைன்ல நம்பர் போட்ட கடையில் இருந்து வாங்க. அவன் நம்ம ஆளுநர் நேரத்துக்கு சரியா வந்து மக்கள் போய் சேரல. பழனியவர்கள் நண்பர்களை வகைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆளுநர் நண்பர் வந்து 10 மணிக்கு இல்லை, 10 மணி 12 மணி உச்சியில இல்லை. 12 மணிலாம் அவங்க தெரியல, எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். 12 மணிக்கு இந்த 12 மணிக்கு உச்சி வயல 10 மணில இருந்து லைன்ல நிற்பான் நம்பர் போட்ட கடையில. ஒரு சில நீங்க பேசுறதா தெரியுது. இன்னொரு கருத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அது வந்து ஆளுநர் நண்பர் தான். 2004 சுனாமி பேரலையால பெருத்த பேரழிவு கிட்டத்தட்ட பல மக்கள் உயிர் போனது. பொருட்சாலை இந்தோனேசியா, ஸ்ரீலங்கா, இந்தியா போன்ற பல நாடுகள் பாதிக்கப்பட்டது. பாருங்க அந்த சீர்கால பார்த்துருக்கீங்க. அந்தமான் நிக்கோபார் இடத்துல செந்தில் என்ற ஆதிவாசிகள் இருக்காங்க. அவங்க வந்து உலக தொடர்பே கிடையாது. அவங்க வந்து இந்த சுனாமி காரணம் எந்த வசதியும் பாதிக்கல. அவங்களுடைய அனுபவம், அந்த அனுபவ முறை அவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு சுனாமி ஏற்படும் பாதுகாப்பு என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும் இயற்கையின் சீர்பேர்களை தாங்கக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய அந்த அனுபவம் அந்த ஆதிவாசி மக்களுக்கு இருப்பதாக பதிவு பண்ணியிருக்கிறார். அருமையான கருத்து. இல்ல நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சது நிறைய கண்டுபிடிப்பு இருக்கு. விமானத்துல விண்வெளி போறோம். ஆனா ஒரு சாதாரண பேர் குளிக்கவுடைய பேரை பல மொழிகள் இருப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய கண்டுபிடிப்போட அருமை அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப எங்க ஊர்ல வந்து அவர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ணுறதுக்காக போனாரு. போயிட்டு ஒரு லெட்டர் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு 4 ரூபாய்க்கு ஸ்டாம்பை வாங்கி ஒட்டி கொடுத்துருக்காரு. சொல்லுறோம் நம்ம வாங்கிட்டு என்னங்க 4 வருஷம் கொடுக்குறீங்க, ரூம் போல 2 வருஷம் அறிவாளி வயடா கால்குலேஷன். ஒரு 2 வருஷம் வாங்கி அந்த 4 ரூபாய்க்கு பக்கத்தில் ஒரு மைனஸை போட்டு இந்த 2 ரூபாயை ஒட்டி தான் பேங்க் பண்ணி அனுப்புமா அப்படின்னு அதான் அறிவாளி ஐயா கால்குலேட் பண்ணுறாரு பாருங்க. சரிங்களா? கடவுளே மக்கள் மனிதன் தோன்ற வரலாறு எடுத்துக்கிட்டீங்களா? 75 லட்சம் அந்த சூழல் தெரியுது. இந்த 25 லட்சம்
வாழ்க்கையே ஒரு கலெக்ஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நான் அப்படிதான் நான் உணர்றேன். நடுவே இப்போ எடிசனை பற்றி சொன்னாங்க. எடிசன் வந்து அவர் டியூப்லைட் லைட்டை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு 1000 ஒரு எடுத்ததுமே ஒரு லைட்டை கண்டுபிடிக்கல. 1000 அட்டம் பண்ணிக்கல லைட்டை கண்டுபிடிக்கிறது முன்னாடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே. ஸோ இந்த 1000 முறை அவர் முயற்சி பண்ணி தான் கண்டுபிடிச்சாரு. அதை போய் அவர் மனைவி கிட்ட சொல்லப்ப ஓடி போயா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட கண்டுபிடிப்பு அப்படி அனுபவத்தால் ஏற்பட்ட கண்டுபிடிக்கலாம். இப்போ அனுபவத்துக்கு இன்னொரு அருமையான ஒரு செய்தியை சொல்றேன். அதாவது ஆன்டாலஜி சிஸ்டம் அப்படின்னா எந்த அறிவும் இல்லாத எறும்பு அது வந்து கண்ணு தெரியாது, காது தெரியாது, ஒரு மிக சிற்றுளி. அந்த சிற்றுளி வந்து அது வந்து ஒரு அது காலனி அமைச்சிருக்கு பாருங்க. அந்த ஆன்டாலஜி சிஸ்டம் அதை ஷார்டஸ்ட் பார்த்து நீங்க செலக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் ஆன்டாலஜி. அது எது தெரியுமா நீங்க பயன்படுத்துறாங்க? நீங்க அல்டிமேட்டா இருக்கிற எல்லா ஆப்டிகேஷன் டெக்னாலஜி அதெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அனுபவங்களை பழசை பார்த்துக்கலாம் நம்ம புதுசை செய்ய முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம யூஸ் பண்ண பழைய தான் நீங்கள் பேக் பண்ணி யூஎஸ்ல டாலர் கணக்கில் போட்டு விற்கிறாங்க. லேட்டஸ்ட் செய்தி இருக்கு. நடுவே ஒரு அறிவாளி ஒரு நம்ம ஃப்ரெண்ட் சொல்றாரு, அறிவாளி வந்து படிவடியே ஏறிடலாம், அனுபவசாலி வந்து மாடியிலேருந்து குதிச்சு பார்ப்பான் அப்படின்னாரு. நான் சொல்றேன், குடிக்கிறதுக்காக ஒரு சின்ன கதையை சொல்றேன். ஒரு அறிவாளி ஒரு சவக்கலை பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணான். அவனுக்கு முன்னாடி குடிக்கிற ஆரம்பம் இருக்கு. ஒரு காலம் வெட்டிட்டு பக்கத்தில் தண்ணியை வச்சு ஜம்ப்னு சொன்னான், அது ஜம்ப் ஆயிடுச்சு. 2 காலம் வெட்டினான், திருப்பி ஜம்ப்னு சொன்னான், ஜம்ப் ஆயிடுச்சு. 3வது காலம் வெட்டினான், ஜம்ப்னு சொன்னான், பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜம்ப் ஆயிடுச்சு. 4வது காலையும் வெட்டிட்டு ஜம்ப்னு சொன்னான், அந்த தவளையால ஜம்ப் பண்ண முடியல. என்ன தோணுச்சு பார்த்தீங்களா அறிவாளிக்கு? 4 காலம் வெட்டிட்டா தவளைக்கு 4 கேட்காதாமா. இப்படிதான் அந்த அறிவாளி கூட்டத்தோட முடிவுகள் இந்த நாட்டில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த மாதிரி நம்ம நாட்டில் அறிவாளி கூட்டத்தான் இருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எப்படி சொல்றதுன்னா நம்ம தெர்மோகால் எல்லாருக்கும் தெரியும். தெர்மோகால் பிளஸ் சோப் போட்டு குடிச்சாதான் மரத்துல மரம் வரும்ன்றது கடைசியா ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியுங்களா? ஒரு டேம் எல்லாம் உடைக்கணும் 2 வருஷம் தான் போகணும் செய்தி வந்துருக்குங்க. டேம் உடைக்கிறதுக்கு 2 வருஷம். ஆமா, அப்படி ஒரு அறிவாளி சொல்லிட்டு இருக்காருங்க. டேம் உடைக்கிறதுக்கு 2 வருஷம் தான் போகணும். இந்த மாதிரியான அறிவாளி கூட்டங்கள் நாட்டில் நடமாட்டிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம ஆளும் பருவமா இருக்கிறது தான் அது ஒரு ஆச்சரியமான விஷயம். இப்ப ராஜா பேசும்போது ஒரே சினிமா வரைய என்ன ராஜா அவங்க நம்ம வெற்றிட்டு ஒரு கேள்வி கேட்கிறோம். ஒரு கிலோ பூ வெயிட்டா, 1 கிலோ கல் வெயிட்டா? அவங்க அறிவு அப்படியா? 1 கிலோ தான். ஓகே, நான் ஒரு கல் வச்சிருக்கிறேன். நான் உங்களுக்கு நல்லா நினைக்கிறேன். தப்பு வச்சு எடுக்கிறீங்க கல் எடுத்துட்டு பண்ணி பார்க்கணும். இதுக்கு பதில் சொல்றது நான் 1 கிலோ பூ எடுத்து ஒரு நல்ல 1 கிலோ அடிக்கிறான் முடியாதுல்ல. அதுதான் அனுபவம் பதிவு பண்ண வந்திருக்கீங்க இல்லையா? அருமை. யதார்த்தம் அறிவு என்பது ஏற்றுச்சுரக்காய் மாதிரி சமைக்க உதவாது. அனுபவம் என்பது கபீர மண்ணடி மாதிரி. அதாவது என்ன சொல்றாங்க, வாழ்க்கை வெற்றிக்கு முக்கியமான தேவை பொட்டாட்டி சொல்றது. நான் கூப்பிட்டு வீட்டுக்கு நம்ம வந்துச்சோம். அவன் என்பது அனுபவம் வந்து கட்டுரை மண்ணடி மாதிரி. 10 தொங்கலோ 10 நடிக்கோ 2 நடிக்கோ
ஆர்டிஓ ஐஸ்வர்யா வாழ்க்கையின் வெற்றிக்கு ஒரு கொண்டாடி தான் நகைச்சுவையாக பேசி அதுபோல விஞ்ஞானபூர்வமான கருத்துக்களையும் சொல்லி அமர்ந்திருக்கிறார் திருப்பாண்டியில். இப்பொழுது கடைசியாக இந்த பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பு சொல்லும் பொறுப்பு எனக்கு வந்திருக்கிறது. நீங்கள் அனைவரும் இந்த பட்டிமன்றை கவனித்திருக்கிறீர்கள். 2 அணியினரும் மிக சிறந்த முறையிலே பேசினார்கள். அவர்கள் அணிக்காக அருமையான கருத்துக்களை நாம் முன்வைத்தார்கள். அந்த கருத்துக்களின் அடிப்படையில் நாம் தீர்ப்பை கூறுவதற்கு முன்பாக கொஞ்சம் பின்னோக்கி செல்ல வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க வேண்டும். அறிவு என்றால் என்ன? ஆதி மனிதன் ஆடையின்றி அடைந்து இன்று ஆண்ட்ராய்டு கைபேசியில் அகிலத்தையே ஆட்டியிருப்பது அறிவினாலா அனுபவத்தினாலா? கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் பிடிக்கத்தான் கற்பித்தானா? எதை கற்பித்தான் ஆண்டவன்? எதுவும் இல்லை. அனைத்தும் அனுபவத்தால் நாம் அறிந்தது. அனுபவத்தால் நாம் அறிந்ததை நம் முன்னோர்கள் ஓலைச்சுவடியில் எழுதி வைத்தார்கள். ஓலைச்சுவடியில் எழுதி வைப்பதற்கு முன்பான காலத்தில் எந்த அறிவும் யாருக்கும் புகட்டப்படவில்லை. அனைத்தும் அனுபவத்தினாலேயே சாத்தியமானது. ஓலைச்சுவடியில் எழுதியதை படித்த மனிதர்கள் கல்வி அறிவாலும் கேள்வி அறிவாலும் இதை ஏன் இப்படி செய்யக்கூடாது, இதை ஏன் அப்படி செய்யக்கூடாது என்று மாற்றி யோசித்தார்கள். அந்த மாற்றி யோசித்ததனால் இன்றைக்கு நம் உலகம் விஞ்ஞானத்தில் இந்த அளவு உயர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அந்த அறிவு என்பதையும் நாம் மறுத்துவிட முடியாது. ஆகவே நமது மனித வாழ்க்கையை பொறுத்தவரையில் கல்வி இல்லாதவர்களும் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறார்கள். காமராஜர், அறிஞர் அண்ணா, தாமஸ் ஆல்வா எடிசன் போன்றவர்களும் அதே நேரத்தில் அறிவார்ந்த மனிதர்கள் முன்னேறிக்கிறார்கள். அப்துல் கலாம், பில் கேட்ஸ், சுந்தர் பிச்சை போன்றவர்களும் முன்னேறிக்கிறார்கள். ஆக வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அறிவும் தேவைப்படுகிறது, அனுபவமும் தேவைப்படுகிறது. அறிவு இல்லாத அனுபவமும் அனுபவம் இல்லாத அறிவும் யாருடைய வாழ்க்கையிலும் எந்த வெற்றியும் தர முடியாது என்பது நிதர்சனமான உண்மையானாலும் ஒரு பட்டிமன்ற நடுவராக இந்த சபையிலே இங்கே பேசிய பேச்சாளர்களின் வாத திறமையை பொறுத்து தீர்ப்பு கூற வேண்டிய நிலைமையில் நான் இருப்பதால் என்று மிகவும் அருமையாக பேசி பல கருத்துக்களை உங்கள் முன் வைத்தாலும், அறிவியலினர் திறந்த வாதத்தை முன்வைத்தாலும், அனுபவறிஞர் நகைச்சுவையாலும் கவிதையாலும் புள்ளிவிவரத்தாலும் அவர்களை சற்றே மிஞ்சி இந்த பட்டிமன்றை பொறுத்தவரை அனுபவமே வாழ்க்கை வெற்றிக்கு பெருமிதம்.